Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இன்னைக்கு டே 13ல இருக்கிறோம், கரெக்டா? ஸோ நம்மளோட கிராஷ் கோர்ஸில் இன்னைக்கு டே 13ல இருக்கிறோம். ஸோ இந்த டே 13th வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட லாஸ்ட் டே இன்னைக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பேசிக்காக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்மளோட கிராஷ் கோர்ஸோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, நம்மளோட கிராஷ் கோர்ஸோட பிளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில், உள்ளே போய் பாருங்கள். இல்லைனா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் என்னென்னன்றது தெரியும். ஓகே, ரைட்ப்பா, வெரி குட். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து ஸோ போன வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக முடித்த கான்செப்டோட ஒரு தியரி வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ண வீடியோவோட தியரி இருக்குது இல்லையா? ஸோ அதாவது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கேஸ் ஆர்சி சர்க்கியூட். ஸோ அது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் we will see in the beginning. ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு சர்க்கியூட் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம சொல்யூஷனும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் எஸ், அதாவது இது வந்து ஒரு பேட்ரி. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஸ்விட்ச் எஸ் ஓப்பன்ட் அண்ட் தெர் இஸ் அ ரெசிஸ்டர் 3 ohm, இங்கே ஒரு 3 ohm, இது 6 ohm, இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இஸ் தேர். ஸோ 3 ohmக்கு சீரீஸில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கான். இந்த சைடில் எந்த கெப்பாசிட்டருமே கிடையாது, இந்த சைடில் எந்த கெப்பாசிட்டரும் கிடையாது. ஸோ அண்ட் தேர் இஸ் அ கீ இஸ் பீன் ப்ரெசன்ட் இயர், ஸ்விட்ச்சு. ஓகே, இப்போ என்ன கொஷின் அப்படின்னா, த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட் அட் டைம் t = 0 அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது டைம் t = 0 அப்போது ஸ்விட்ச்சு க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? டைம் t = 0 அப்போ ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து சர்க்கியூட்டை t = 0 தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, சர்க்கியூட்டை t = 0 தான் ஸ்டடி பண்ண போகிறோம். அப்படி t = 0 ஸ்டடி பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, ஃபைண்ட் த டைம் வேரிங் குவான்டிட்டிஸ் இன் த சர்க்கியூட். ஓகே, ஃபைண்ட் த டைம் வேரிங் குவான்டிட்டிஸ் இன் த circuit, find their values at time t = 0 and find their values at time t = infinity. இப்போ என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் வரும், டைம் வேரிங் என்னென்ன குவான்டிட்டிஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட, that we need to find. சார்ஜ் சொல்லலாமா? can I say charge on the capacitor சொல்லலாமா? ஸோ என்னென்ன, அதாவது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, எதெல்லாம் இங்கே டைம் வேரிங் குவான்டிட்டிஸ் அப்படின்றது தெரியணும். Q என்னன்னு கண்டுபிடிக்கணும், கரண்ட் இந்த சர்க்கியூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, யா, ஃபைண்ட் த டைம் வேரிங் குவான்டிட்டிஸ் இந்த சர்க்கியூட். ஸோ வெறும் குவான்டிட்டியை ஐடென்டிஃபை சொல்கிறான். என்னென்ன குவான்டிட்டிலாம் மாறும், சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் மாறும், அதுக்கப்புறம் கரண்ட் இந்த சர்க்கியூட் மாறும். இது ரெண்டு தான் பேசிக்கலி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், டைம் வேரிங் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தேர் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, சார்ஜு கரண்ட்டு, கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ளே ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே I1 கரண்ட் என்ட்ரு ஆச்சுன்னா இதுக்குள்ளே என்னவா பிரியும், I2 அண்ட் I3 நம்மளுக்கு பிரியும், கரெக்டாக? I2 அண்ட் I3, ஏன்னா இப்போ கரெக்டாக நேமிங் பண்ணிடலாம். திஸ் இஸ் I3 நான் எடுத்துக்கிறேன் and this is I2. okay, yes pa, come on, yes, answer பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். give a try. என்னென்ன டைம் வேரிங் குவான்டிட்டிஸ், சார்ஜும் கரண்ட்டும். அந்த சார்ஜும் கரண்ட்டும் டைம் t = 0 அப்போ என்னென்னு கண்டுபிடிக்கணும். yes, come on. ஸோ நம்மளுக்கு வந்து கரண்ட்டும் சார்ஜும் மாறுது கெப்பாசிட்டர் மேலே, இதுதான் டைம் வேரிங் குவான்டிட்டிஸ். இப்போ நான் இதை வந்து வெறும் கரண்ட், வெறும் ஐன்னு சொல்கிறதோட இந்த இடத்துல I1 கரண்ட், I2 கரண்ட், I3 கரண்ட், டோட்டலாக 3 கரண்ட்டாக பிரிக்கலாமா, I1 I2 அண்ட் I3. ஸோ டோட்டலாக எத்தனை கரண்ட் நம்மளுக்கு, 3 கரண்ட், Q I1 I2 அண்ட் I3. ஓகே, டோட்டலாக நம்மளுக்கு 4 unknown குவான்டிட்டிஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட டைம் வேரிங் வேரியபிள்ஸ். நான் முன்னாடி என்ன சொன்னேன், வெறும் கரண்ட்டும் சார்ஜ் மட்டும் சொன்னேன், அதுவும் கரெக்டு தான். கரண்ட்லேயே நம்ம 3 கரண்ட் I1 I2 I3 இருக்குல்ல, அதனால் 3ஆக சேர்த்து பிரித்து சொல்கிறோம். சரிப்பா, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது?
டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ இதை நான் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கிறப்போ அந்த சர்க்கியூட் வந்து கெப்பாசிட்டர் என்னவா ஆக்ட் ஆகும், ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுமா க்ளோஸ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுமா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கெப்பாசிட்டரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுமா க்ளோஸ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுமா அப்படின்றது தான் கேள்வி. இனிஷியலாக கெப்பாசிட்டர் என்னவா ஆக்ட் ஆகும், அட் டைம் t ஈக்குவல் டு 0 கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்துல நம்ம என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும், we should replace by a wire. கரெக்டாக இல்லையா? at time t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, டைம் t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா அது என்னது நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் அப்போ இந்த கெப்பாசிட்டர் நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும், ஐ நீட் டு ரீப்ளேஸ் இட் பை அ ஓப்பன் சர்க்கியூட். முன்னாடி இதில் வந்து என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறேன், இது க்ளோஸ் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும் இனிஷியலாக. அட் t இன்ஃபினிட்டி அப்போ என்னது ஓப்பன் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே சரி, இப்போ ஃபைண்ட் த டைம் வேரியிங் குவான்டிட்டிஸ் இந்த சர்க்கியூட் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூஸ் அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த ஐடியா படி டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்துல நான் என்ன போடணும், ஒரு ஒயர், ஜஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கிறதுல ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் ஒயரை மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதில் சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷன் நீங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி இருந்து நம்மளோட சர்க்கியூட் இருக்குது இல்லையா, ஸோ டோட்டலாக எத்தனை குவான்டிட்டிஸ் நம்மளுக்கு வேரியபிள்ஸ், கரண்ட்டு சார்ஜ், 3 கரண்ட்டு ஒரு சார்ஜ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது ஈக்குவலன்ட் சர்க்கியூட், கெப்பாசிட்டர் ஆஃபரிங் வாட் ரெசிஸ்டன்ஸ், 0 ரெசிஸ்டன்ஸ். அதனால் கெப்பாசிட்டருக்கு இடத்துல என்ன போட்டுட்டாங்க, கெப்பாசிட்டரை தூக்கிட்டு ஒரு வெறும் ஒயர் மட்டும் போட்டானா, கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு வெறும் ஒரு ஒயர் மட்டும் போட்டான். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட சர்க்கியூட். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இனிஷியலாக இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் தேர் வேல்யூஸ், அதாவது இந்த குவான்டிட்டிஸோட வேல்யூஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ இட் வில் பி இந்த அன்சார்ஜ் ஸ்டேட். கரெக்டாக அன்சார்ஜ் ஸ்டேட்னால க்யூவோட வேல்யூ என்னது 0. இப்போ நம்மளோட ஒர்க் என்னென்னா I1 I2 I3 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவு டு ஃபைண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், உங்களோட டெக்னிக் தான், கேவிஎல் அப்ளை பண்ணுவீங்களா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் உங்களோட இஷ்டம் தான். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பேரலாக இருக்கிற சீரீஸாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் யூ ஜஸ்ட் சேஞ்ச் ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். சிம்பிளாக I1 கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், நான் டைரெக்டாக போடுறேன், இல்லை உங்களோட டெக்னிக்கே போடுங்க தனியாக. இது என்னோடய டெக்னிக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த என்டையர் செட்டப் இருக்குது இல்லையா, இதோட ஈக்குவலன்ட் நெட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதான், 5 ஓம். இந்த கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள், என்டையர் இதோடது 5 ஓம். ஸோ பேட்ரி இருக்குது, இங்கே நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு 5 ஓம், இது 15 வோல்ட். ஓகே ஸோ திஸ் இஸ் த கரண்ட் I1. இப்போ கரண்ட் தானே, இந்த கரண்ட் தானே ரெண்டாக பிரியுது. ஸோ திஸ் இஸ் த I1 கரண்ட், இந்த I1 கரண்ட் தான் ரெண்டாக பிரியுது. ஸோ பேசிக்காக சர்க்கியூட்டில் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டில் நான் கரண்ட் ஃப்ரம் த பேட்ரி வில் பி I1, கரண்ட் ஃப்ரம் த பேட்ரி வில் பி I1. ஸோ பேட்ரியிலேருந்து I1 கரண்ட். ஸோ இதுக்கான I1 டேரெக்டாக இந்த ஃபார்ம்லலாம் அப்ளை பண்ணலாமா, ஜஸ்ட் V is equal to IR போட்டிங்கன்னா 3 ஆம்பியர்னு கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், I1 தெரியும், ரைட்டா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த I1ன்ற கரண்ட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்றதை நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ நல்லா கவனிங்க, இந்த I1 கரண்ட் உள்ளே என்ட்ராகுதா, இந்த என்ட்ராகக்கூடிய I1 கரண்ட் 2 கரண்ட்டாக பிரியுது. ஸோ நம்மக்கிட்ட கரண்ட் டிவைடர் ஃபார்முலா இருக்குல்ல, வாட் இஸ் த ஃபார்முலா, I1 அதாவது I2 will be equal to what, I2 will be equal to 6 pi. இப்போ I2 will be equal to what is I2, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சிம்பிளாகவே அந்த டைரக்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஜஸ்ட் ஐ வில் மேக் இட். இதுக்கு என்ன படிச்சிருக்கீங்க, இது R1, இது R2, கரண்ட் டிவைடர் ஃபார்முலாப்பா. திஸ் இஸ் I1 I2. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, I1 I2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா நம்மக்கிட்ட டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. I1 is equal to R2 by R1 plus R2 into I.
அதே மாதிரி I2க்கு என்ன வரும்? R1 + R2 இன்ட்டு I. கரெக்டாக இல்லையா? இந்த ஃபார்முலாவை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கான். ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் 2 ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகுது. எப்படி இந்த ஃபார்முலாவோ அதே மாதிரி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கான். ஓகே, 2 ஆக்சுவலாக இங்கே வந்து 6 போடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபைனலாக வந்து இது I2 வந்து 2 ஆம்பியர், இது 1 ஆம்பியர் வந்துடுச்சு. சார்ஜ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் Q0ன்னு. இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் அன்னோன்னு சொல்லி கேட்டிருந்தான். எதெல்லாம் டைம் வேரியபிள் அன்னோன்ஸ் அப்படின்னு கேட்கும்போது நம்ம Q, I1, I2, I3ன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் என்னென்னு கேட்குறான். ஃபைண்ட் தேர் வேல்யூஸ் அட் டைம் t = 0ன்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சார்ஜ் இருக்க இடத்துல, ஏன்னா இனிஷியலாக கெப்பாசிட்டிவ் டைம் இனிஷியல் ஸ்டேஜில் கெப்பாசிட்டன்ஸ் வில் நாட் ஆஃபர் எனி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கெப்பாசிட்டர் இருக்க இடத்துல ஜஸ்ட் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். தென் ஐ ஃபவுண்ட் த ஈக்குவலன்ட் சர்க்யூட் அட் டைம் t = 0. திஸ் இஸ் அ சர்க்யூட் அட் டைம் t = 0. அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஜஸ்ட்டு KVL அப்ளை பண்ணி Q0ன்னு எனக்கு பிகினிங்லேயே தெரியும், ஏன்னா கெப்பாசிட்டர் அன்சார்ஜ் ஸ்டேட்டில் இருக்குது. அதர் குவான்டிட்டிஸை நான் KVL அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறேன், I1, I2 அண்ட் I3. இப்போ அடுத்து நல்லா கவனிங்க, கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது. ஆனதுக்கப்புறம் ஃபைண்ட் தேர் வேரியபிள்ஸ், ஃபைண்ட் தேர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. இப்போ கெப்பாசிட்டர் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும், ஒரு ஓப்பன் சர்க்யூட்டை போடணுமா? கெப்பாசிட்டர் இப்போ இருந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு ஓப்பன் சர்க்யூட் போடணும். am I right? ஓகே, ஸோ எப்படின்னா அதை அப்ளை பண்ணுறது. எஸ் கமான். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் இருந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட் போட்டேன்னா அப்போ இப்போ I1 உள்ளே வந்துச்சு, இது I3. இப்போ இந்த I2 கரண்ட் என்ன ஆகிடும்? I2 கரண்ட் வில் பி 0. கரெக்டாக இல்லையா? ஏன்னா இதுக்குள்ளே கரண்ட்டை என்ட்ரு ஆகாதுல்ல, இட் இஸ் பிகம் ஒன் ஓப்பன் சர்க்யூட். இது வழியாக கனெக்ஷனே கிடையாது. கெப்பாசிட்டர் இந்த இடத்துல கனெக்ஷன் இல்லாத மாதிரி அர்த்தம். ஸோ இது வழியாக கரண்ட்டே என்ட்ரு ஆகாது. ஸோ இப்படி வந்த கரண்ட்டு இப்படி வந்து இப்படி போயிடும். ஸோ ஐ கேன் சே வாட்? ஐ கேன் சே I3 is equal to I2. சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஏன்னா இது வழியாக வந்த இது வழியாக வந்த கரண்ட் இது வழியாக இப்படி போயிடும். இது வழியாக கரண்ட் உள்ளே வரல. ஸோ I2 will be 0, but I3 and I1 are equal. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சர்க்யூட்டை சால்வ் பண்ணுங்கள். ஈஸி தானே? ட்ரை டு ஃபைண்ட் த கரண்ட் I1. சிம்பிள் சர்க்யூட் பா. இதை இந்த ரீஜனை இக்னோர் பண்ணிடணும். இந்த ரீஜனை இக்னோர் பண்ணிவிடுங்க. யூ இக்னோர் திஸ் ரீஜன். ஜஸ்ட் அந்த அவுட்டர் சர்க்யூட்டை மட்டும் கண்டுபிடிங்க. அவுட்டர் சர்க்யூட் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். வாட் இஸ் த ஆன்சர்? I1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 15 divided by 3 plus 6. You will get answer as what? 15 by 9. இப்போ புரியுதா இல்லையா? 15 by 9. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்? 5 by 3. இதுதான் கரண்ட்டு. I2 ஆல்ரெடி 0ன்னு சொல்லிட்டோம். இவன் பாருங்கள், இவனுக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, வாட் இஸ் த சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர்? போன தடவை சார்ஜ் 0ன்னு சொல்லிட்டோம், ஏன்னா அன்சார்ஜ்டு. பட் ஆனால் இந்த கேஸில் கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸ்டெடி ஸ்டேட். அப்போது சி திஸ் இஸ் எ ஸ்டெடி ஸ்டேட் ஆர் நாட்? இந்த t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்றது ஸ்டெடி ஸ்டேட்டு தானே? இந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் வாட் இஸ் ஹேப்பனிங்? இந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? ஸோ in the steady state capacitor is fully charged. Capacitor fully charged. Fully charged. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அப்போது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் இருக்குப்பா. ஓகே, எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜஸ்ட்டு எப்போவுமே சார்ஜ் ஆன கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
சார்ஜ் ஆன கெப்பாசிட்டர் இஃப் ஐ வாண்ட் டு நோ சி இன்ட்டு வி பண்ணால் போதுமா? நல்லா கவனிங்க. கெப்பாசிட்டரோட சார்ஜ் கண்டுபிடிக்க சி இன்ட்டு வி பண்ணாலே போதும். கரெக்டாக இந்த டெக்னிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் நான் சால்வ் பண்ணுறேன். பட் அந்த ப்ராப்ளம்ஸில் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னு தெரியும். ஆனால் அதோட சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு எதுவும் மெத்தட் கிடையாது. ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட இந்த ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. Q is equal to C into V. கொஷினில் என்ன கொடுத்துட்டான்? சியோட வேல்யூ கொடுத்துட்டான். சியோட வேல்யூ என்ன? 2 farad. ஸோ சியோட வேல்யூ 2 farad. மைக்ரோ ஃபேரடு கூட கிடையாது, வெறும் ஃபேரடுன்னு கொடுத்துருக்கான். இப்போ V என்னன்னு தெரியுது, தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த இப்போ இந்த ஃபார்முலா எதை மீன் பண்ணுது? கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C having a potential difference of V. கரெக்டாக இல்லையா? கெப்பாசிட்டர் having a potential difference of V. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் தெரிஞ்சாலே உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரே ஒரு டாஸ்க் தான் இப்போ இருக்குது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் மட்டும் உங்களால் சொல்ல முடிஞ்சால் இன்ட்டு சி பண்ணுங்கள், யூ வில் கெட் த Q வேல்யூ. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. KVL அப்ளை பண்ணால் போதுமா? இப்போ இதானே கெப்பாசிட்டர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கெப்பாசிட்டர் இல்லை, அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டு பின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏலேருந்து KVL அப்ளை பண்ணுங்கள். ஏலேருந்து KVL அப்ளை பண்ணி யூ ஜஸ்ட் பிரிங் பேக் இயர். ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு இந்த டேரெக்ஷனில் KVL அப்ளை பண்ணுங்கள். இந்த டேரெக்ஷனில் கூட KVL அப்ளை பண்ணலாம், ஆன்சர் சேமாக தான் வரும். ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்கப்பா. நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் கோயிங் டு சூஸ் திஸ் பாத். இப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சைடு கரண்ட்டே இல்லை. ஓகே, இந்த ரெசிஸ்டர் வேஸ்ட்டு. ஏன்னா I இன்ட்டு ஆர் போடணும், ஐயே இல்லை. ஸோ எதுவுமே போட வேண்டாம், ஜஸ்ட்டு 0ன்னு போட்டுடலாமா? இந்த சைடு வரும்போது இது இந்த இடம் ஹை அண்ட் திஸ் இஸ் லோ. கரெக்டாக? இப்போ ஹை டு லோ வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்? நெகட்டிவ் -I3 இன்ட்டு 6. கரெக்டாக? எங்கே வந்து முடிக்கணும்? I need to finish it with VB. Okay, so VA minus VB, this is the potential difference. 6 into I3. What is I3 value? 5/3 illa, which is 10 volt. So potential difference across the capacitor 10 volt. கரெக்டா இல்லையா? potential difference across the capacitor இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது எனக்கு ஆல்ரெடி கெப்பாசிட்டன்ஸ் தெரியும். இன்ட்டு 10 பண்ணால் ஆன்சர் வந்துடுமா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்து 2 farad, இதோட வேல்யூ 10. ஃபைனலாக என்ன ஒரு ஆன்சர்? 20 சார்ஜ் கூலும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதில் வந்து T இன்ஃபினைட் கேஸ்ன்றது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன், கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ், ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி ஆஃபர் பண்ணும். அப்போ இது வழியாக கரண்ட் போகாது. நான் வெறும் இதில் உள்ள கரண்ட்டை வச்சு அன்னோன்ஸை கண்டுபிடிச்சிடுறேன். இந்த அன்னோன்ஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட். I1 I3 I2 எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் KVL அப்ளை பண்ணி அந்த நியூமரிக்கல் வேல்யூவும் கண்டுபிடிச்சிடும். I1ஓட நியூமரிக்கல் வேல்யூ which is 5/3 ஆம்பியர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு C இன்ட்டு Vன்னு தெரியும். C தெரியும். இப்போ V கண்டுபிடிக்கிறதுக்கு கெப்பாசிட்டருக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ், A டெர்மினல் B டெர்மினலுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் KVL அப்ளை பண்ணி I am finding the potential difference. Okay, thereby I am getting 20. இப்போ புரியுதா இல்லையா? 20 coulomb. Okay, that's the problem. I think we have discussed. Doubts இருக்கா anyone? ஏமா கார்த்திகா? I will teach கார்த்திகா. இந்த லைவ் நீங்கள் உட்காந்து பாருங்கள். ஏமா கார்த்திகா, யூ ஆர் நாட் ரெடி டு வாட்ச். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் கேட்குறீங்களா? போடலாம் ஐ வில் புட். ஓகே, சரி. இப்போது நெக்ஸ்ட்டு வி வில் மூவ் ஆன். சரி, இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் படிக்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வி ஹவ் ஸ்டடிட் த செல்ஃப் இண்டக்டன்ஸ். இப்போது mutual inductance.
What is mean by mutual inductance? Any idea what is mutual inductance? இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். செல்ஃப் இண்டக்டன்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். செல்ஃப் இண்டக்டன்ஸில் என்ன பண்ணோம் நம்ம? we have taken a coil எடுத்துக்கலாமா? இந்த காயில் வழியாக போன காயில் வழியாக ஒரு கரண்ட் அனுப்பணும். இந்த கரண்ட்டால் என்ன ஆச்சு? there is a ஓகே, இந்த சைடு என்னாச்சு? நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேன் கோ ரைட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெவலப் ஆச்சு. தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வாஸ் பாசிங் த்ரூ திஸ் காயில். கரெக்ட்? எஸ். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு கரண்ட் அனுப்பியிருந்தோம் கரெக்டாக. இது வந்து நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸில் உள்ளதை நான் ரீகால் பண்ணுறேன். கரண்ட் அனுப்புனேன். கரண்ட் அனுப்புறனால என்ன ஆச்சு? ஃப்ளக்ஸ் வாஸ் கிரியேட்டட் பாசிங் த்ரூ த சேம் காயில். அந்த காயில் வழியாகவே என்னாச்சு? ஒரு ஃப்ளக்ஸ் டெவலப் ஆச்சு. ஓகே, அதாவது கரண்ட் போனனால ஃபீல்டு டெவலப் ஆச்சு. அந்த ஃபீல்டால் உங்களுக்கு என்ன க்ரியேட் ஆச்சு? ஃப்ளக்ஸ் டெவலப் ஆச்சு. இந்த ஃப்ளக்ஸ் இஸ் பாசிங் த்ரூ த சேம் காயில். இந்த ஃப்ளக்ஸ் எது வழியாக பாஸ் ஆச்சு? சேம் காயில். ஓகே, இப்போ I was change. இப்போ நான் I சேஞ்ச் பண்ணால் I சேஞ்ச் பண்ணுறேன். நான் I சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஆனால் I சேஞ்ச் பண்ணால் எது மாறும்? எனக்கு ஃப்ளக்ஸ் B மாறும். I மாற்றினா B மாறும். B மாற்றினா என்ன ஆகும்? ஃபைனலி I will get flux also will change. அப்படி ஃப்ளக்ஸு சேஞ்ச் எது வழியாக ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது? The flux has been passing through the same coil. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃப்ளக்ஸ் மாறுறதுனால என்ன ஆகும்? ஒரு பேக் இஎம்எஃப் டெவலப் ஆகும். ஒரு பேக் இஎம்எஃப் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்ட். ஸோ ஓகே, நம்மக்கிட்ட ஒரு பேக் இஎம்எஃப் டெவலப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஓகே, இந்த பேக் இஎம்எஃப் என்ன பண்ணோம்? இட் ட்ரைஸ் டு அப்போஸ் த சேஞ்ச் இன் கரண்ட். இப்போ நான் என்னெல்லாம் டிஃபைன் பண்ணேன்னா, 2 டெஃபினேஷன்ஸ் ஃபார் எல். See, இந்த அப்போசிங் நேச்சர் இருக்குல்ல, கரண்ட் இன்க்ரீஸ் அல்ல டிக்ரீஸ் ஆக விடாமல் தடுக்குதுல, இந்த கேரக்டரை நம்ம என்ன சொன்னோம்? இண்டக்டன்ஸ். இந்த கேரக்டர் நம்ம என்ன சொன்னோம்? இண்டக்டன்ஸ்னு சொன்னோமா? ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல், செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல் defined in how many ways? Defined in 2 ways ன்னு பார்த்தோம். என்னென்ன வேஸு? ஃபஸ்ட்டு வே வந்து நம்ம எவ்வளோ கரண்ட் அனுப்பணும், எவ்வளோ டோட்டல் ஃப்ளக்ஸ் அது வழியாக பாஸ் ஆச்சு. ரைட்டா? காயில் வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆச்சு. ஏன்னா இதனால தான் கரண்ட்டும் அந்த காயில் வழியாகவே அனுப்புகிறேன், ஃப்ளக்ஸும் அது வழியாகவே ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ அதனால் செல்ஃப் இண்டக்டன்ஸ், இது பேரே செல்ஃப் இண்டக்ஷன். செல்ஃபாக தனக்குள்ளேயே அனுப்புகிற கரண்ட்டாலே தனக்குள்ளேயே ஃப்ளக்ஸ் சேஞ்ச் நடக்குது. ஸோ ரெண்டாவது டெஃபினேஷன்றது என்னது? E is equal to -L di/dt. பொதுவாக நம்ம எல் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன்? மேக்னிடியூட். கரெக்டாக இல்லையா? ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் எஸ் டெஃபினேஷன். 2 டெஃபினேஷன் நம்மக்கிட்ட. சரி, இப்போ நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு வந்துடலாம். வாட் இஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்? ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு டயக்ராம் நான் ட்ரா பண்ணிடுறேன், என்னோட சேர்ந்து அப்படியே ட்ரா பண்ணுங்கள்.
இப்போ ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுறேன். ஓகே, this is coil 1. okay, this is coil 2. okay, இப்போ நான் கரண்ட் வந்து எந்த காயிலில் அனுப்ப போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கேலனோமீட்டர் போட்டு வச்சிடுறேன். கேலனோமீட்டர் எதுக்கு அப்படின்னா, this is a coil. சார் என்ன சார் இது சர்க்கிளாக இருக்குது அப்படின்னு, அதாவது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன்ப்பா. ஓகே, இட்ஸ் நத்திங் பட் அ காயில் இயர். திஸ் இஸ் காயில் 1. நிறைய டர்ன்ஸ் உள்ள காயில். புரியுதா இல்லையா? ஓகே, இங்கே வந்து ஒரு கேலனோமீட்டர் போட்டு வச்சுருக்கேன். இந்த காயில் ஏதாவது கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா இந்த கேலனோமீட்டர் will detect. கேலனோமீட்டர் detects the presence of current. detect the presence of current. கரெக்டா இல்லையா? சரி, இப்போ என்கிட்ட காயில் இருக்குது. இந்த காயிலில் நான் கரண்ட் அனுப்புகிறேன். ஓகே, let it be some I1 current. ஓகே, நான் உள்ளே அனுப்பின கரண்ட்டு இந்த காயிலுக்குள்ளே பாஸ் ஆகி என்ன ஆகும்? இட் கம்ஸ் அவுட், ரைட்? ஸோ காயிலுக்குள்ளே இப்படி என்ட்ரு ஆகி ஃபைனலாக என்ன ஆகிடுது? போயிட்டு கரண்ட் வெளில வந்துடுது காயிலை விட்டு. இந்த காயிலில் நான் எந்த கரண்ட்டுமே போடல, ஜஸ்ட் ஒரு கேலனோமீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ இருந்தால் இந்த கேலனோமீட்டரில் தெரியும். இட் வில் டிடெக்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறான்னா, இப்போ நான் கரண்ட் இந்த காயில் வழியாக அனுப்புகிறேன்னா, காயில் 1 வழியாக கரண்ட் அனுப்புனேன். இப்போ இந்த காயில் வழியாக கரண்ட் அனுப்புகிறனால I1 கரண்ட் அனுப்பியிருந்தேன். இந்த கரண்ட்டால் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஒரு ஃப்ளக்ஸ் வில் பி கிரியேட்டட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டாவது காயில் வழியாகவும் என்ன ஆகும்? இட் வில் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறான். நான் அனுப்புகிற இந்த I1ல் கரண்ட் அனுப்புனது I2 வழியாகவும் காயில் 2 வழியாகவும் என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் வில் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். புரியுதா இல்லையா? இப்போ புரியுதா இல்லையா? ஸோ நம்ம I1ல் கரண்ட் அனுப்பணும், அது எது வழியாக ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுது? ரெண்டாவது காயில் வழியாகவும் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுது. You are able to get the point? I1ல கரண்ட் அனுப்பணும், காயில் 1ல் இப்போ I1ல் கரண்ட் அனுப்பணும், ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அனுப்புனேன். இந்த கரண்ட்டு ஃபஸ்ட்டு காயிலில் அனுப்புனது ரெண்டாவது காயிலில் என்ன ஆகுது? அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அது வழியாகவும் பாஸ் ஆகுது. You are able to understand? ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அனுப்பணும், அதால் ஏற்பட்ட ஃப்ளக்ஸ் வந்து ரெண்டாவது காயில் வழியாகவும் ஃப்ளோ ஆகி வருது. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டாவது காயிலில் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருக்கணும், ரொம்ப தள்ளி வைக்க முடியாது. ஸோ இட் இஸ் செப்பரேட்டட் பை சம் ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு காயிலில் க்ரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ரெண்டாவது காயில் வழியாகவும் ஃப்ளோ ஆகுது. இப்போ என்ன கொஷின்னா, நான் வந்து ஐயை சேஞ்ச் பண்ண போகிறேன். எதை சேஞ்ச் பண்ண போகிறேன்? I1 ஐ எம் கோயிங் டு சேஞ்ச். இப்போ நான் I1 மாற்றினேன் அப்படின்னு வைங்க, அதாவது I1ன்றது என்ன அப்படின்னா கரண்ட் இன் ஃபஸ்ட்டு காயில். கரண்ட் இன் ஃபஸ்ட்டு காயில். இப்போ புரியுதா? காயில் 1ல் போகக்கூடிய கரண்ட்டு. Φ2ன்றது என்னென்னா ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ செகண்ட் காயில், காயில் 2, due to current in what? Due to current in I1. ஸோ I1ல் அனுப்பின கரண்ட்டால் I2 வழியாக ஃப்ளக்ஸு பாஸ் ஆகுது. எவ்வளோ ஃப்ளக்ஸு? Φ2. ஓகே, ஸோ இப்போ I1 கரண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணால் அது யாரை போய் அஃபெக்ட் பண்ணும்? நான் அனுப்புகிற I1 கரண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன்பா, அது யாரை போய் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா Φ2வை அஃபெக்ட் பண்ணும்.
flux passing through the second coil will also change. Flux passing through the second coil change ஆச்சுன்னா நல்லா கவனிங்க, என்ன டெவலப் ஆகும், நம்மளுக்கு ஒரு EMF டெவலப் ஆகும். EMF will be developed. எங்க டெவலப் ஆகும், will be induced in coil 2. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்னா, நான் கரண்ட் எந்த காயில் வழியாக அனுப்புனேன், ஃபஸ்ட்டு காயிலில் அனுப்பின கரண்ட்டால் செகண்ட் காயிலில் பாஸ் ஆகும், செகண்ட் காயிலில் ஃப்ளக்ஸு பாஸ் ஆகும். இப்போ நான் I1 சேஞ்ச் பண்ணும்போது Φ2வும் சேஞ்ச் ஆகணும். the flux passing through the second coil will also change. thereby நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு induced EMF will be generated. எந்த காயிலில், ரெண்டாவது காயிலில். ஏன்னா flux passing through Φ2 is changing. ஸோ அதனால் EMF will be induced in which coil, coil 2. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் பேசிக்கலி மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ இதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எனிவன்? பா லைவில் இருக்கவங்களுக்கு எனிவன் ஹேவிங் டவுட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இஃப் கரண்ட் in coil 1 changes, if current in coil 1 changes, the flux current I1, the flux Φ2 passing through coil 2 changes as well. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு காயிலில் போகக்கூடிய கரண்ட்டை மாற்றினாலே ரெண்டாவது காயிலில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு மாறும். அக்கார்டிங் டு ஃபாரடே லா, இப்போ என்ன சொல்லலாம், அக்கார்டிங் டு ஃபாரடே லா, what we can say, this induces an this creates an induced EMF. Induced EMF where? Induced EMF E in coil 2. ஓகே, புரியுதா இல்லையா? ஸோ இப்போ ஃபைனலாக பாயிண்ட் என்னென்னா, இது ஃபைனலாக இதை நோட் பண்ணிக்கோங்க. In this way, if a change in current in one coil produces or induces a current. இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. இப்போ கவனிங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், கரண்ட் I1ல் சேஞ்ச் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு காயிலில், ரெண்டாவது காயிலில் போகக்கூடிய ஃப்ளக்ஸு மாறுது. அதனால் என்ன ஆகுது, ரெண்டாவது காயிலில் EMF டெவலப் ஆகுது. எண்ட் ஆஃப் த டே வாட் வில் ஹேப்பன், இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோஸ் இன் காயில் 2. கரெக்டாக இல்லையா? ரெண்டாவது காயில் என்ன ஆகும், இன்டியூஸ்ட் கரண்ட் ஃப்ளோஸ் இன் காயில் 2. கரெக்டாக இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் த டே காயிலில் என்ன ஆகும்னா, கரண்ட்டு வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங். பட் இந்த கரண்ட்டுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம், I2, I can call it as induced current, and the galvanometer shows deflection. புரியுதா இல்லையா? I2 is the induced current and the galvanometer shows the deflection. Okay, everyone is clear? So இப்போ next கவனிங்க. In this way, if a change in current in one coil produces or induces a current in another coil,
this phenomenon, this is called mutual induction. Mutual இப்போ கவனிங்க, இது பேர் தான் என்னது மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ ரெண்டு காயில் சப்போர்ட் பண்ணி, ஒரு காயிலில் சேஞ்ச் ஆகக்கூடிய கரண்ட் இன்னொரு காயிலில் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் பண்ணி அதில் என்ன ஆகுது, ஒரு புது இன்டியூஸ்டு கரண்ட்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓகே, இந்த இடத்துல எப்படி நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸில் நல்லா கவனிங்க, செல்ஃப் இண்டக்டன்ஸில் ரெண்டு டெஃபினேஷன் சொன்னோமா. செல்ஃப் இண்டக்டன்ஸோட ரோல் என்னது, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை தடுக்கிறது. கரெக்டாக, சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை தடுக்கிறது. அதை செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எல்னு ஒரு கான்ஸ்டன்ட் சொன்னோம்ல, which defines the opposing nature of the inductor. More the L value, more will be the opposing nature to the change in current. ஸோ கரண்ட் எவ்வளோ வேகமாக மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்போசிஷன் கொடுக்கும் அந்த எல் வேல்யூயை பொறுத்து. கரெக்டாக புரியுதா இல்லையா? ஸோ எல் வேல்யூயை பொறுத்து அப்போசிஷன் இருக்கும் சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, மியூச்சுவல் இண்டக்ஷனில் we will define here we define a term. Here we define a term mutual inductance. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இண்டக்ஷன் கிடையாது, அந்த ப்ராசஸுக்கு பேர் இண்டக்ஷன். இப்போ நான் சொல்ல போகிற அந்த புது டேர்ம் கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் இண்டக்டன்ஸ், which defines the opposing nature. இதுக்கு பேர் என்னது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இல்லைனா என்ன சொல்லுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். புரியுதா இல்லையா? மியூச்சுவல் இண்டக்ஷன் கேபிட்டல் M அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? ஒன்று மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ரைட். ஸோ அங்கே வந்து 2 டெஃபினேஷன்ஸ் இருந்தால் இங்கே 2 டெஃபினேஷன் இருக்க போகுது. அங்கே வந்து வெறும் ஒரு காயில், இங்கே 2 காயில். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட டெஃபினேஷன் இருக்கும். 2 டெஃபினேஷன்ஸ். ஓகே, ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு டெஃபினேஷன் என்னென்னா கவனிங்க, ரொம்ப ஈஸியான டெஃபினேஷன். நான் கரண்ட் வந்து எந்த காயிலில் அனுப்புனேன், நல்லா கவனிங்க, கரண்ட்டை எந்த காயிலில் அனுப்புனேன், I1ன்னு ஒரு காயிலில் அனுப்புனேன்னா, I1ன்ற ஃபஸ்ட்டு காயிலில் நான் I1ன்ற கரண்ட்டை அனுப்புனேன். ஃபஸ்ட்டு காயிலில் I1ன்ற கரண்ட்டை அனுப்புனேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஃப்ளக்ஸ் இன் த செகண்ட் காயில்? Total flux in the second coil. Total flux in, இப்படி எழுதிடுறேன், total flux in second coil. புரியுதா இல்லையா? total flux in second coil. இது வந்து என்னது, current sent through coil 1. நான் I1ல கரண்ட் அனுப்புறனால காயில் 2ல எவ்வளோ தூரம் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகிருக்கு அப்படின்றதான் we are finding here. ஓகே, ரைட்டாப்பா? சரி, இது வந்து ஒரு டெஃபினேஷன். எனி டவுட்? இப்போ அதே மாதிரி இப்போ ரெண்டாவது டெஃபினேஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். ரெண்டாவது டெஃபினேஷன் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதாவது கரண்ட் எவ்வளோ வேகமாக ஃபஸ்ட்டு காயிலில் மாறுதோ அதை பொறுத்து இன்டியூஸ்ட் EMF இருக்கும் அப்படின்றதான் பாயிண்ட். அதாவது ரெண்டாவது காயிலில் தானே EMF இன்டியூஸ் ஆச்சு. அதாவது ரெண்டாவது காயிலில் இன்டியூஸ் ஆன EMF வில் பி ப்ரொபோர்ஷனல் டு வாட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் I1 இந்த ஃபஸ்ட் காயில். I1ன்ற கரண்ட் எதில் அனுப்பணும், ஃபஸ்ட் காயில் வழியாக தானே அனுப்புகிறோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இந்த ஃபஸ்ட் காயில். ஏன் இங்கே மைனஸ் சைன் போட்டிருக்கோம்? திஸ் இன்டியூஸ்ட் EMF will try to oppose the change in flux. This induced EMF in the second coil will try to oppose the change in flux. கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா -M dI1 by dt.
இப்போ புரியுதா இல்லையா? ஸோ நான் வந்து current rate of change of current in the first coil is producing an induced EMF in the second coil. You are able to get இதை வச்சு வரக்கூடிய இதில் டெஃபினேஷனில் ப்ரொபோர்ஷனாலிட்டியில் நமக்கு என்ன வருது மைனஸ் எம். இந்த மைனஸ் எம் ஏன்றது தெரியும். இந்த induced EMF is trying to oppose the change in flux in the second coil and M is the mutual induction. Okay, so this is the basic definition பா. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டெஃபினேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், ரைட்? We will move on. So what is the unit of mutual induction? Unit of capital M. சொல்லுங்க பார்க்கலாம். யூனிட் ஆஃப் கேபிட்டல் எம் என்னது? ஹென்றி. இப்போ யூனிட்டை நீங்கள் ஈஸியாகவே கொண்டு வரலாமே. இந்த ஃபார்முலாலேருந்து யூனிட்டை கொண்டு வாங்க. என்ன வரும்? E by di by dtன்னு வரும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? வோல்ட் பை 1 வோல்ட் divided by 1 ஆம்பியர். இப்போ புரியுதா இல்லையா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 1 வோல்ட் செகண்ட் பை ஆம்பியரை 1 ஹென்றி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். It is denoted by the letter capital H. 1 Henry is nothing but 1 volt of EMF is induced for a rate of change of current of 1 ampere per second. அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போது இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, என்ன பாயிண்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் ஆன் எம்மில் ஃபஸ்ட்டு நோட் வந்து இதான். யூனிட்டை பார்த்துட்டோம் 1 ஹென்றி. ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எல்லாத்துக்குமே யூனிட் என்ன இருந்தது? 1 ஹென்றி which is 1 volt second by ampere. Okay, this is the unit. சரி, இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா the value of M. சரி, டைமென்ஷன் பார்த்துடலாம். டைமென்ஷன் ஆஃப் M என்ன டைமென்ஷன் வரும்? நம்ம ஆல்ரெடி செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு என்ன சொன்னோம்? அதே தான் இங்கேயும் வரும். செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும். சரி, என்ன யூனிட் வருது அப்படின்னு பாருங்கள். டைமென்ஷன் யூனிட் ml ஸ்கொயர் t மைனஸ் 2 a மைனஸ் 2. இதுதான் என்னது? யூனிட் ஆஃப் கேபிட்டல் M. புரியுதா? யூனிட் ஆஃப் கேபிட்டல் M. ஓகே, சரி. இப்போ அடுத்து என்னென்னா வேல்யூ ஆஃப் எம். வேல்யூ ஆஃப் எம் வந்து சில ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. வேல்யூ ஆஃப் எம். இப்போ எம்மோட 2 யூனிட்லாம் பார்த்தோம், இன்னும் 2 டெஃபினேஷனையும் பார்த்துட்டோம். ஆனால் எம்முக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வேல்யூ வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எம்முக்குன்னு என்ன வரும்? ஒரு தனிப்பட்ட வேல்யூ வரும். அந்த எம்முக்கான தனிப்பட்ட வேல்யூ எப்படி நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு வந்து காயில், சாலினாய்ட் அதுக்கெலாம் நம்ம கேசஸ் டிரைவ் பண்ண மாதிரி வேல்யூ ஆஃப் எம் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? என்னென்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணும்? டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபஸ்ட்டு க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 காயில். சொல்லுங்கப்பா. க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 காயில்ஸ் கரெக்டாக இல்லையா? ஏன் 2 காயில் எவ்வளோ க்ளோஸராக இருக்குது இல்லை ஃபார் அப்பார்ட்டாக இருக்குன்றதை வச்சு டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி டிபெண்ட் ஆகணுமா வேண்டாமா? யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த வேல்யூ ஆஃப் எம் டிபெண்ட்ஸ் ஆன் க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 காயில். 2 காயில் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பொறுத்து டிபெண்ட் ஆகும்னு சொல்கிறான். அப்போ அது என்ன மீன் பண்ணுறான்?
சரி, நம்மளோட மியூச்சுவல் இண்டக்ஷன்றது பேசிக்காக என்னது? ஒரு காயிலில் அனுப்பின கரண்ட்டு இன்னொரு காயிலில் என்ன ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சோ அதை பேஸ் பண்ணுது. நான் அதாவது ஃபஸ்ட்டு காயிலில் அனுப்பக்கூடிய கரண்ட்டு ரெண்டாவது காயிலில் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையான்றது தான் மெயின். இப்போ புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு காயிலில் அனுப்பக்கூடிய கரண்ட்டில் க்ரியேட் ஆகிற ஃப்ளக்ஸ் எல்லாமே அது வழியாக போச்சா, அப்படி எல்லாமே காயில் 2 வழியாக போச்சான்றது தான் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு காயிலில் க்ரியேட் ஆகிற ஃப்ளக்ஸு ரெண்டாவது காயிலில் எவ்வளோ ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காயிலில் க்ரியேட் ஆன ஃப்ளக்ஸு, இந்த ஃப்ளக்ஸு எதால் க்ரியேட் ஆச்சு? டியூ டு I1 கரண்ட். இந்த காயிலில் போன கரண்ட்டால் க்ரியேட் ஆன ஃப்ளக்ஸு எவ்வளோ தூரம் போகுதுன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. இப்போ நான் இந்த ரெண்டாவது காயிலை எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டாவது காயிலை ரொம்ப தூரம் வச்சிடுறேன், ரொம்ப தள்ளி வச்சிடுறேன். அப்போ இது வழியாக ஃப்ளக்ஸு பாஸ் ஆகுமா? கிடையாது. ஸோ எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப க்ளோஸாக இருக்கா இல்லை ஃபார் அப்பார்ட்டாக இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ வேல்யூ ஆஃப் M depends on what? Closeness of the two coils we are discussing. அதுக்கப்புறம் என்னென்னா ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா என்னது? வாட் இஸ் மீன் பை ஓரியன்டேஷன்? காயில்ஸ் வந்து எப்படி அலைன் ஆகிருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். டிபெண்ட்ஸ் ஆன் ஓரியன்டேஷன். எப்படி அலைன் ஆகிருக்குன்றதும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேறு எதை டிபெண்ட் பண்ணுமா? சைஸ் ஆஃப் த காயில். சைஸ், எவ்வளோ சைஸ் உள்ள காயில் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது டிபெண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இதெல்லாம் எப்படி சார் நான் பார்க்குறது அப்படின்னா நம்ம கவனிக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் டிபெண்ட் பண்ணும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டு யூ நீட் டு டேக் கேர். சரி, இப்போ எல்லாம் ஓகே. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பார்க்கலாம். Calculate the mutual inductance between the two coils when a current of 2 ampere changes to 6 ampere in 0.2 seconds and induced EMF of 20 millivolt in secondary coil. அதாவது ஃபஸ்ட்டு எந்த காயிலில் நான் கரண்ட்டை அனுப்புனேன், இப்போ கவனிங்க, நான் எந்த காயிலில் ஃபஸ்ட்டு கரண்ட்டை அனுப்பணுனோ அந்த காயிலுக்கு பேர் என்னது? ப்ரைமரி காயில். எது வழியாக ஃபஸ்ட்டு நான் கரண்ட்டை அனுப்புனேன் அது பேர் ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்லுவான். எதில் கரண்ட் இன்டியூஸ் ஆச்சோ அது பேர் என்னது? செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? சரி, இப்போ இந்த ப்ராப்ளம் கமான் இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யூ கேன் ஈஸிலி டூ இட். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்குறான், கேபிட்டல் M.
Come on, find the answer. See, what is the definition? E2 is equal to minus m di1 by d2 dt. அதாவது rate of change of current in the first coil of induced and induced EMF in second coil நடுவில் minus m ன்றது constant. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்டேனியஸான di by dtன்ற மாதிரி. ஸோ இதை நான் ஆவரேஜ் வேல்யூ சொல்லணும்னா ஆவரேஜ் இன்டியூஸ்ட் EMF நான் சொல்லணும் அப்படின்னா what I need to do? Average value, if I want to find, நம்மளுக்கு என்ன வரும்? minus m del I1 divided by del t. So this is the average கான relation. இது instantaneous கான value. இது average கான value. புரியுதா? ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா ஸோ கவனிங்க, இப்போ கரண்ட் வந்து ஆவரேஜ் தான் இங்கே கொடுத்துருக்கான், ஏன்னா ஒரு ரேண்டம் டைம் கொடுத்துருக்கான். ஓகே, இனிஷியலாக வாட் இஸ் த கரண்ட்? இனிஷியலி த கரண்ட் இஸ் 2 ஆம்பியர். 2 ஆம்பியர்லேருந்து என்ன வேல்யூக்கு மாறுச்சு? 2 ஆம்பியர்லேருந்து கரண்ட் ஹாஸ் பீன் சேஞ்ச் டு 6 ஆம்பியர். எவ்வளோ டைமில்? இன் அ டைம் இன்டர்வல் ஆஃப் டெல் டி ஈக்குவல் டு 0.2 செகண்ட். ஸோ வாட் இஸ் ஹவு மச் EMF இஸ் பீன் இன்டியூஸ்ட்? EMF இன்டியூஸ்ட் எவ்வளோ தூரம் இன்டியூஸ் ஆகிருக்கு செகண்டரி காயிலில்? 20 மில்லி வோல்ட். அப்போனா என்ன அர்த்தம்? 20 into 10 to the power of minus 3 volt அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ E2ஓட வேல்யூ எவ்வளோ? 20 மில்லி 10 to the power of minus 3. ஓகே, 10 to the power of minus 3 will be equal to minus m தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இங்கே வந்து மேக்னிடியூடு தான் முக்கியம். ஓகே, மேக்னிடியூடு தான் முக்கியம், ஏன்னா நம்ம m கண்டுபிடிக்கிறோம். m is a, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், L is a positive value, similarly m is also a positive value. Always mutual inductance of செல்ஃபும் இன்டியூஸ்டுமே என்னது? மியூச்சுவலும் சரி செல்ஃபும் சரி ரெண்டுமே என்னது? இட் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் ஒன். ஸோ நான் வந்து மேக்னிடியூட் போட்டுறேன் இந்த ஃபார்முலாவில். ஓகே, ஸோ மேக்னிடியூட் போட்டுறேன். சரி, இப்போது இது வந்து 20 into 10 power of minus 3. இது m. del I1 என்ன வரும்? வாட் இஸ் த சேஞ்ச் இன் கரண்ட்? இப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் கரண்ட்? இனிஷியலாக 2, அப்புறம் 6 ஆம்பியராக மாறிடுச்சு. டோட்டலாக எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு? 4 ஆம்பியர். வாட் இஸ் த சேஞ்ச்? ஹவு மச் டைம் இட் ஹவ் டேக்கன்? பா கவனிங்க, டெல்டின்ற டைமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு? டெல் ஐ. டெல்டின்ற டைமில் டெல் ஐ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஹஸ் பீன் சேஞ்ச். புரியுதா இல்லையா? ஸோ என்ன வரும்? 0.2. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் யூ வில் ஹேவ் நவ்? (0.2) divided by 4 என்ன வரும் நம்மளுக்கு? 5 10 to the power of minus 3 ஹென்ரி. கரெக்டாக இல்லையா ஆன்சரு? யா, 10 to the power of minus 3 ஹென்ரி இல்லை 1 மில்லி ஹென்ரி. எழுதலாமா எழுதக்கூடாதா? ஐ கேன் ரைட். இப்போ புரியுதா இல்லையா? ஓகே, சரி. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது? இது வரைக்கும் பார்த்தது நம்ம அதுதான், மியூச்சுவல் இண்டக்ஷன். ஒரு ப்ராப்ளம் ஆல்சோ வி ஹவ் டிட். இப்போ
போன இது பார்த்தோம்ல, டோட்டலாக 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல. லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் முடிக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது மட்டும் என்னென்னு பார்த்துடலாமே. என்ன அப்படின்னா, 4th ப்ராப்பர்ட்டி, ரெசிப்ரோகாலிட்டி. The reciprocity theorem. Reciprocity theorem அப்படின்னு போட்டிருக்கான்ப்பா. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த ரெசிப்ரோசிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட 2 காயில் இருக்குது. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து 2 செட்டப் இருக்குது. ஓகே, இது வந்து காயில் 1, இது வந்து காயில் 1. This is coil 1. இது coil 2. இது coil 1. இது coil 2. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு காயிலில் நான் கரண்ட் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அனுப்பலாமா? இப்போ இது தனியாக பாருங்கள், இது தனியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். கேஸ் 1. ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அனுப்புகிறேன். I1 கரண்ட் ஐ ஹவ் சென்ட். இந்த சைடில் வருமா? I1 கரண்ட் வெளில வருமா? இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அனுப்புகிறேன். இதனால் ஒரு ஃப்ளக்ஸ் டெவலப் ஆகும். அது எது வழியாக பாஸ் ஆகும்? 2வது காயில் வழியாகவும் பாஸ் ஆகும். இப்போ அதனால் ஒரு ஃப்ளக்ஸ் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். சேஞ்ச் இன் கரண்ட் I1 வில் கிரியேட் அ இன்டியூஸ்ட் EMF இந்த செகண்ட் காயில். அதனால் ஒரு இன்டியூஸ் கரண்ட் கிரியேட் ஆகும். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம்? EMF induced in the second coil will be equal to minus m dI1 divided by dt. சொல்லாமா சொல்லக்கூடாதா? இதுக்கு பேர் என்ன வைக்கிறான்னா M12ன்னு பேர் வைக்கிறான். அதாவது ஒரு கிளாரிட்டிக்காக I1ல current sent through I1 and EMF is induced in coil 2. அதாவது current I1 is sent through coil 1. coil 1 வழியாக அனுப்பின கரண்ட்டு EMF induced in coil 2. கரெக்டாக இல்லையா? இதனால் ஏற்பட்ட mutual induction in this case mutual inductance என்னது? M12. so mutual induction in this case inductance in this case வந்து M12 ன்னு பேர் வச்சுருக்கேன்ப்பா. இதே மாதிரி இப்போ நான் கரண்ட் எது வழியாக அனுப்ப போகிறேன்னா, 2வது காயில் வழியாக கரண்ட் அனுப்ப போகிறேன். நான் அனுப்பக்கூடிய கரண்ட் வந்து எந்த காயிலில் அனுப்புகிறேன்? இது வந்து கேஸ் 2. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு கேஸுக்கான ரிலேஷன். இது 2வது கேஸுக்கான ரிலேஷன். ரெண்டாவது காயிலில் கரண்ட் அனுப்பி ஃபஸ்ட்டு காயிலில் என்ன க்ரியேட் ஆகுது? 2வது காயிலில் கரண்ட் அனுப்பி ஃப்ளக்ஸ் என்ன டெவலப் ஆகுது? 2வது காயிலில் கரண்ட் அனுப்பி ஃப்ளக்ஸ் இஸ் பாசிங் த்ரூ த ஃபஸ்ட் காயில் ஆல்சோ. வாட் இஸ் த EMF induced? EMF induced இப்படி எழுதலாமா? காயில் 1ல EMF டெவலப் ஆச்சு ஃபார் அ rate of change of current in second coil. இது எதை மீன் பண்ணுது? rate of change of current in the second coil of induced and induced EMF of E1 in the first coil. புரியுதா இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள்.
இது ஒரு டெஃபினேஷனா? இப்போ இந்த செட்டப்பை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் கரண்ட்டு சென்ட் த்ரூ okay. Mutual inductance in this case. In this case mutual inductance என்ன வரும்? M21 அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் இல்லை, இந்த reciprocality theorem என்ன சொல்லுது? The reciprocity theorem says M12 is equal to M21. புரியுதா இல்லையா? ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு கேஸ் I1ல் கரண்ட் அனுப்பி I2ல் சேஞ்சஸை கண்டுபிடிச்சாலும் சரி, I2ல் கரண்ட் I1ல் கரண்ட் அனுப்பி I2ல் செக் பண்ணாலும் சரி, I2ல் கரண்ட் அனுப்பி I1ல் செக் பண்ணாலும் சரி, the mutual inductance formula will be same in case of both. ஸோ ரெசிப்ரோகாலிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த M12ம் M21 என்னது, ரெண்டுமே சேமாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். எனி டவுட்? ரைட். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், டெரிவேஷனு போகலாம். என்ன டெரிவேஷன் அப்படின்னு பாருங்கள். மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கேசஸ் we need to find. நம்மக்கிட்ட ரெண்டு கான்சென்ட்ரிக் காயில்ஸ் இருக்குது. ஓகே, அது என்ன கான்சென்ட்ரிக் காயில்ஸ்னால், நல்லா கவனிங்க. இது வந்து என்கிட்ட ஒரு காயில் இருக்குது, அவுட் சைடில் இன்னொரு காயில் இருக்குது. ஓகே, இப்போ இதோட ரேடியஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரெண்டு பேருமே கான்சென்ட்ரிக். இதோட டர்ன்ஸ் வந்து N1, இதோட டர்ன்ஸ் N2, இதோட டர்ன்ஸ் N1, அதோட டர்ன்ஸ் N2. இதோட ரேடியஸ் என்னது, இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R, இதோட ரேடியஸ் என்னது, ஸ்மால் r. புரியுதா? உள்ளே இருக்கிறது ரேடியஸ் ஸ்மால் r, வெளில இருக்கிறதுக்கு கேபிட்டல் R. இப்போ கரண்ட் நான் எது வழியாக அனுப்ப போகிறேன் அப்படின்னா, அவுட் சைட் காயில் வழியாக அனுப்ப போகிறேன். I am going to send a current in the outside coil. I2 வழியாக கரண்ட் அனுப்ப போகிறேன். I am going to find the mutual inductance. இப்போ நான் எதுலனாலும் கரண்ட் அனுப்பி எதுலனாலும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தானே வரும். ரெசிப்ரோசிட்டி தியரம் என்ன சொல்லுது, I1ல் கரண்ட் அனுப்பி யூ செக் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், I2ல் கரண்ட் அனுப்பி யூ செக் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன வரும், சேமாக தானே வரும். ஸோ ரெண்டு காயில் என்கிட்ட இப்படி இருக்குது. N1 turns, N2 turns, இதுக்கு ரேடியஸ் R அண்ட் திஸ் இஸ் கேபிட்டல் R. அவுட் சைடில் இருக்குது. நான் அவுட் சைடில் கரண்ட் அனுப்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன தியரம், சரி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்க ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அதாவது capital M is equal to current flowing through the one coil and the flux enclosed with the second coil, another coil.
இப்போ நான் எந்த காயில் வழியாக கரண்ட் அனுப்புகிறேன்? செகண்ட் காயில். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ இப்போ புரியுதா இல்லையா? காயில் வந்து ரெண்டாவது இதில் கரண்ட் அனுப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு காயிலில் எவ்வளோ தூரம் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்றத சொல்லணும். இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பண்ணிட முடியும். ஸோ ஃப்ளக்ஸு த்ரூ இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஐ நீட் டு ஃபைண்ட் த total flux I need to find. So என்ன வரும்? So total flux is nothing but first coil எவ்வளோ total flux? டோட்டலாக எத்தனை டர்ன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் காயிலில்? N1 டர்ன்ஸ் இருக்குது. ஓகே, flux passing through one coil வந்து 1 turn. இப்போ டோட்டலாக ஃபஸ்ட் காயிலில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குது? N1 டர்ன்ஸ் இருக்குது. flux passing through இங்கே எழுதிடுறேன். ஒன் டர்ன், ஒரு டர்ன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த வேல்யூ? 5B பாசிங் த்ரூ ஒன் காயில். நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு காயிலில் கரண்ட் இப்படி போகுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, தெரியுதா? I2 கரண்ட்ன்றது கிளாக் வைஸ் போகுது. அப்போ ஃபீல்டு எப்படி இருக்கும்? உள்ளே பார்த்து போகுமா? the field will be passing through inside. right hand thumb rule யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்டி clockwise direction உள்ளே பார்த்து போகும். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, how much flux will be enclosed by the ஒரு டர்ன்? இப்போ யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிறேன். யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட், ரைட்? சரி, இப்போது BA cos thetaன்னு சொல்லலாமா? BA cos theta. ஸோ BA cos theta. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், what is the field that will pass through it? What is the formula we have? இப்போ இந்த ஃபீல்டு யாரால் ப்ரொடியூஸ் ஆன ஃபீல்டு? நல்லா கவனிங்க, நான் எழுதுகிற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே 5Bன்றது என்னது? ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் டர்ன் ஆஃப் காயில் 1. காயில் 1ல் டோட்டலாக எத்தனை டர்ன்ஸ் இருக்குது? காயிலில் டோட்டலாக N1 டர்ன்ஸ் இருக்குது. அதில் ஒரு டர்ன் வழியாக போகக்கூடிய ஃப்ளக்ஸ் தான் 5B. டோட்டலாக N1 டர்ன்ஸ் இருக்குது. திஸ் வில் கிவ் த டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ காயில் 1. இப்போ நான் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் டர்ன் சொல்லணும்னா ஃபீல்டு பாசிங் த்ரூ ஒன் டர்ன் என்னது? டியூ டு திஸ் கரண்ட் இந்த செகண்ட் காயில் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட் காயில். புரியுதா இல்லையா? ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட் காயிலில் மட்டும் தான் நான் சேர்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட் காயிலில் போகக்கூடிய ஃப்ளக்ஸ் தான் நான் கேட்குறேன். அதுவும் பாஸ் ஆகக்கூடிய ஏரியா எவ்வளோ ஃபீல்டு வருது? B2. ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம்? இப்போ இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது, தட் இஸ் ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தட்? நார்மல் வெக்டர் பிக்கும் ஏக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0 தான். ஓகே, ஸோ வாட் இஸ் B2 வேல்யூ? B2ஓட வேல்யூ என்னென்னா μ0 N2 I2 டிவைடட் பை 2R. அதே மாதிரி ஏரியா A1ஓட வேல்யூ என்னது? சர்க்குலராக இருக்குது, பை ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர். ஸோ 5Bன்றது என்ன வரும்? B2 that is μ0 what is A1 பை ஆர் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இது வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ ஒன் டர்ன் ஆஃப் காயில் 1. இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
N1 into phi b, which is nothing but what? புரியுதா இல்லையா? So this is the total flux passing through the total flux passing through the coil 1 due to the field by the coil 2. coil 2 ல போன கரண்டால கிரியேட் ஆன ஃப்ளக்ஸ் தான் என்னது? B2. B2 ஓட field due to coil field due to current in coil 2. சரி, இப்போ நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் M சொல்லிடலாமா? டோட்டல் I2 கரண்ட் அனுப்பணும். எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஃபர்ஸ்ட் காயில்? இதான் ரிலேஷன். ஸோ I2 phi1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. இங்கே ஒரு I2 இருக்கா, கீழே ஒரு I2 இருக்குது. இட் வில் கெட் கேன்சல். ஸோ ஃபைனலாக உங்களோட ஆன்சர் என்னென்னா mu naught ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? யூ புட் இன் த மெமரி, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பா, இது வந்து உள்ளே இருக்க ஏரியாவா வெளில இருக்க ஏரியாவா? அந்த பெரிய லூப்போட தான், பெரிய காயிலோட தான், சின்ன காயிலோட தான்? சின்ன காயில், அதாவது உள்ளே இருக்கிறதோடது கரெக்டாக. அது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். இங்கே இருக்க ஏரியான்றது என்னது? உள்ளே இருக்கிறது, இன்சைட். சரி, அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we will see a case for இப்போ குயிக்காக இன்னும் 2 கேஸ் மட்டும் பண்ணிடலாம். இப்போ காயில் அண்ட் சாலினாய்டு கேஸ் எடுத்துக்கலாமா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் காயில் அண்ட் சாலினாய்டு கேஸ். ஸோ இப்போ என்கிட்ட வந்து என்ன இருக்குது? வெயிட் ஓகே, இது வந்து சென்டர். ஓகே, இப்போ கரண்ட் வந்து நம்மளுக்கு I1 உள்ளே என்ட்ரு ஆகுது. திஸ் இஸ் I1. இப்போ I1 கரண்ட்டை நான் உள்ளே அனுப்புகிறேன். அண்ட் திஸ் இஸ் அ காயில். ஓகே, இந்த காயிலோட ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2. இதோட ரேடியஸ் வந்து R2. இதோட ரேடியஸ் எவ்வளோ? சாலினாய்டோட ரேடியஸ் வந்து R1. இப்போ புரியுதா? சாலினாய்டோட ரேடியஸ் வந்து R1. சரி, சாலினாய்டோட ரேடியஸ் இஸ் R1. சாலினாய்டு வழியாக கரண்ட் அனுப்புகிறேன். கான்சென்ட்ரிக். ஓகே, ஒரே இதில் சேம் சென்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு காயில் ஹஸ் பீன் கெப்ட். காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ? இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. இதில் உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1. இதில் உள்ள நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இஸ் N2. புரியுதா இல்லையா? இப்போ என்னென்னா, யூ நீட் டு ஃபைண்ட் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் தெம். நான் இப்போ வந்து திரும்பவும் நான் சேம் டெஃபினேஷன் எடுத்துக்க போகிறேன். L இஸ் ஈக்குவல் டு M இஸ் ஈக்குவல் டு எது வழியாக கரண்ட் அனுப்புகிறேன்? சோலினாய்டு வழியாக கரண்ட் அனுப்புகிறேன். சோலினாய்டு வழியாக கரண்ட் அனுப்புகிறேன்.
இப்போ solenoid வழியா நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் அனுப்புகிறேன். இது வந்து லென்த் ஆஃப் த solenoid. இப்போ L is the length of the solenoid அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் என்னது, M கண்டுபிடிக்கிறதுக்கு we will send a current in the first coil. அதாவது ஃபர்ஸ்ட் காயிலில் கரண்ட் அனுப்புகிறேன். வாட் இஸ் த டோட்டல் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த செகண்ட் காயில்? எதில் கரண்ட் அனுப்புகிறோம்? இப்போ எதில் கரண்ட் அனுப்புகிறோம்? ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ total flux passing through coil 2. okay, இப்போ நம்ம இங்கே என்ன அசம்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன அசம்ஷன் எடுத்துக்க போகிறோன்னா, solenoid இப்போ we are going to take an ideal solenoid. ஒரு ஐடியல் solenoid எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஐடியல் solenoidோட ரிசல்ட் என்னது? inside the solenoid what is the field? mu naught Ni by L. கரெக்டாக mu naught Ni வரும், capital N by L. what is the field outside a solenoid? what is the field outside a solenoid? 0. இப்போ கரெக்டாக இல்லையா? inside the solenoid is mu naught Ni by L, outside the solenoid என்னது? 0. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து we need to find the flux. phi 2 is nothing but what? phi 2 நம்ம எப்படி எழுதலாம்? total number of turns in the second coil due to the and flux passing through the one coil. இப்போ total flux passing through the second coilன்றது phi 2. கரெக்டாக ஒரு டர்ன் வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுது? 5b. டோட்டலாக n2 டர்ன்ஸ் இருக்குது. ஒரு டர்ன் வழியாக 5b, டோட்டலாக நம்மளுக்கு n2 டர்ன்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த 5bக்கான எக்ஸ்பிரஷன்? ஸோ என்ன ஃபார்முலா போடணும்? இப்போ கவனிங்க, இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து உள்ளே மட்டும்தான் போகுதுன்னு எடுத்துக்கிறோம். அவுட் சைடில் ஃபீல்டு 0, இந்த சைடும் ஃபீல்டு கிடையாது. வெறும் அந்த ஒரு சின்ன ஏரியாவில் மட்டும்தான் ஃபீல்டு பாஸ் ஆகுது. புரியுதா இல்லையா? அதனால் நம்ம டோட்டல் ஏரியா எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, இப்போ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த செகண்ட் காயில் B2 இன்ட்டு என்ன B1. ஏரியா நம்ம என்ன பண்ணணும்? A2ன்னு போட முடியாது. இப்போ இதான் என்னோடய காயில். கொஞ்சம் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பேஷன்ஸாக கவனிச்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. இது வந்து காயில், ஆனால் இந்த ரீஜனில் மட்டும்தான் ஃபீல்டு இருக்குது. இந்த ரீஜனில் சாலினாய்டு இருக்கக்கூடிய ரீஜனில் மட்டும்தான் ஃபீல்டு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல ஃபீல்டே இல்லை. அப்போ நம்ம வந்து எந்த ஏரியா எடுக்கணும்? சாலினாய்டோட ஏரியா எடுக்கணுமா, இல்லை நம்ம அந்த என்டையர் காயிலோட ஏரியா எடுக்கணுமா? சொல்லுங்கப்பா. சாலினாய்டோட ஏரியா எடுக்கணுமா, இல்லை அந்த திஸ் இஸ் த காயில். காயிலில் இந்த ரீஜன்லலாம் ஃபீல்டு இல்லை, வெறும் இந்த ரீஜனில் மட்டும்தான் என்ன இருக்குது? ஃபீல்டு இஸ் ப்ரெசன்ட். அப்போ நான் என்ன பண்ணணும்? வெறும் அந்த உள்ளே இருக்க சாலினாய்டு இருக்கக்கூடிய ஏரியா தானே எடுத்துக்கணும். அப்போ அதோட ஏரியா மட்டும்தான் நான் போடணும். ஏரியா இஸ் பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்ட், அதனால் cos 0 தான் வரும். இங்கே நம்ம ஏன் A1 யூஸ் பண்ணியிருக்கோம்? here we need
இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம A2ன்னு போட்டிருக்கணும், இங்கே B1 A2ன்னு போட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு நான் ப்ராப்பர் ரீசன் எழுதிட்டேன். Here we need to use A2, but field is present in area A1 only. அதாவது A2 தான் போட்டிருக்கணும். A2ன்றது பெரிய ஏரியா, மறந்துட வேண்டாம். A2ன்றது பெரிய ஏரியா, A2 இஸ் பெரிய ஏரியா, A1ன்றது இந்த சின்ன ஏரியா. ஸோ நம்ம A2 ஏரியாவை போட முடியாது, ஏன்னா அதுக்குள்ளே எல்லாத்துலேயும் ஃப்ளக்ஸ் போகல, வெறும் அந்த நடுவில் உள்ள ரீஜனில் மட்டும் தான் போகுது. ஸோ A2 இந்த இடத்துல போட்டிருக்கணும், அதுக்கு பதில் நான் இங்கே A1 போட்டிருக்கேன். அந்த பாயிண்ட் தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இப்போ வாட் இஸ் B1? mu naught N1 L into I1. So what is the area here? Pi R1 square. So substitute பண்ணுங்க, என்ன எக்ஸ்பிரஷன் வரும்? phi 2 will be equal to N2 into phi B. What is the phi B value? B1 A1, correcta? So substitute பண்ணுங்க, you will get the answer. N2, what is B1? Pi R1 square. Okay, this is phi 2. Phi 2 divided by formula படி பார்த்தீங்கன்னா phi 2 divided by I1. இங்கே ஒரு I1 இருக்கு, denominatorல ஒரு I1. You will get the value as what? இப்போ இது மாதிரி ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வருது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இது மாதிரி ஒரு ஆன்சர் we are getting. இப்போ புரியுதா இல்லையா? இது மாதிரி ஒரு ஆன்சர் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். இங்கே வந்து கரண்ட் நான் வந்து சோலினாய்டுக்குள்ளே அனுப்புகிறேன். ஓகே, சோலினாய்டுக்குள்ளே கரண்ட் அனுப்புகிறேன். அதனால் ஃபீல்டு வந்து இந்த சோலினாய்டுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் ஃபீல்டு கிடையாது. ஏன்னா நம்ம ஐடியல் சோலினாய்டுன்னு எடுத்துக்கிறோம். லென்த் ஆஃப் த சோலினாய்டு Lன்னு எடுத்துட்டேன். அவுட் சைடில் ஒரு காயில் இருக்குது, இதுக்கு ரேடியஸ் R2, சோலினாய்டுக்கு ரேடியஸ் வந்து R1. ஸோ ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ நம்மளோட டெஃபினேஷன் படி I1 கரண்ட் அனுப்புகிறோம் ஃபஸ்ட் காயில் வழியாக, தட் இஸ் சோலினாய்டு வழியாக கரண்ட் அனுப்புகிறேன். சோலினாய்டு வழியாக கரண்ட் அனுப்புகிறேன். காயிலில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுன்றதை சொல்லணும். ஆனால் காயிலில் பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜன்லலாம் ஃபீல்டு கிடையாது, அவுட் சைட் ரீஜன் இல்லை ஃபீல்டு கிடையாது. இந்த நடுவில் உள்ள அந்த சோலினாய்டு என்க்ளோஸ்ட் ஏரியாவில் மட்டும்தான் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதனால் phi B கண்டுபிடிக்கணும். அதாவது phi 2 சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக ரெண்டாவது காயிலில் N2 டர்ன்ஸ் இருக்குது, ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த 1 டர்ன். ஸோ 1 டர்ன் வழியாக சொல்லணுன்னா B1 A1 cos 0. இங்கே B ஜென்ரலாக இங்கே A1, இங்கே வந்து ஆக்சுவலாக A2 வந்திருக்கணும். இந்த ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த காயில் 2 டியூ டு ஃபீல்டு B1. பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு இந்த B1 வந்து எந்த ரீஜனில் மட்டும்தான் இருக்குது, இட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இந்த A1 ரீஜன். இந்த B1 ஃபீல்டு இருக்குல்ல, இது வந்து என்டையர் ஏரியாவில் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்டையர் ஏரியா எடுக்க முடியாது, வெறும் A1 தான் எடுக்கணும். ஸோ அதனால் A1 தான் போடுறேன். A1 இஸ் pi R1 ஸ்கொயர், சோலினாய்டோட ஏரியா இது. சோலினாய்டோட ஏரியா இது, சோலினாய்டோட ஃபீல்டு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டெஃபினேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஐ ஆம் கெட்டிங் திஸ் ஆன்சர். இங்கேயும் நம்ம 1 செகண்ட் என்ன நோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, போன ரிசல்ட்டில் என்ன ஏரியா வந்துச்சு இந்த இடத்துல, உள்ளே இருக்க ஏரியாவா வெளில இருக்க ஏரியாவா? உள்ளே இருக்கிற ஏரியா தானே, pi R ஸ்கொயர் ஸ்மால் ஏரியா. அதே மாதிரி இந்த இதுலேயும் என்ன ஏரியா வந்திருக்கு, நீங்கள் மெமரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக மெமரைஸ் பண்ணலாம். pi R1 ஸ்கொயர் உள்ளே இருக்க ஏரியா தான் நம்ம போடுறோம், புரியுதா? சரிப்பா, இன்னும் நம்ம சில விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, குயிக்காக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 2
ஓகே, நம்மக்கிட்ட வந்து 2 மியூச்சுவல் கோஆக்சியல் சாலினாய்ட்ஸ். இங்கே 2 சாலினாய்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் தான் இது. இப்போ கவனிங்க, இங்கே வந்து 2 சாலினாய்டு இருக்குது. யூ ஆர் ஏபிள் டு see that. இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய சாலினாய்டு, இது வெளில இருக்கக்கூடிய சாலினாய்டு. ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே இருக்க சாலினாய்டோட ரேடியஸ் வந்து R1, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. வெளில இருக்க சாலினாய்டோட ரேடியஸ் வந்து R2. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னது, N2. What is the area of cross section of solenoid 2? S2. Okay, S2ன்றது என்னது, area of cross section pi R2 square. இதுக்கு என்ன வரும், area of cross section pi R1 square. Okay, so this is the expression. This is R1 R2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கரண்ட் எது வழியாக அனுப்ப போகிறேன், ஃபஸ்ட்டு காயில் வழியாக கரண்ட் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு காயில் வழியாக கரண்ட் அனுப்புகிறேன். I need to find the mutual inductance. So M ஓட டெஃபினேஷன் படி எது வழியாக கரண்ட் அனுப்புகிறேன், ஃபஸ்ட்டு காயில் வழியாக அனுப்புகிறேன். What is the total flux passing through the second coil? Total flux passing through the second coil is nothing but number of turns in the second coil plus magnetic flux passing through the one turn. இது one turn. ஓகே, இதுவும் என்னது, நம்ம வந்து assuming what, assumption or taking எடுத்துக்கலாம், ideal solenoid. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜஸ்ட் நவ் தான் பிஃபோர் தான் சொன்னேன், ஐடியல் solenoid. ஸோ வெளியில் ஃபீல்டு இருக்காது. இப்போ கரண்ட் எது வழியாக அனுப்பியிருக்கேன், கரண்ட் வந்து உள்ளே இருக்க solenoid. ஸோ வெளில ஃபீல்டு இருக்காது, இந்த இடத்துல ஃபீல்டு இருக்காது. ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும், இது வழியாக மட்டும் பாஸ் ஆகும். அதுவும் ஃபீல்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், inside field will be equal to mu naught Ni by L, outside 0. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5B calculate பண்ண ட்ரை பண்ணலாமா? இப்போ what does this mean? Flux passing through the, கவனிங்க, total flux passing through the second coil கண்டுபிடிக்கணும். total number of turns N2, flux passing through the second coil ஒரு turn. இது வந்து single turn மீன் பண்ணுது, single turn. single turn நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், ஸோ ரெண்டாவது காயில்ன்றது வெளியில் இருக்கக்கூடிய பெரிய காயில். நம்ம எந்த ஏரியா போடணும், போன கேஸ் மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணோம் பாருங்கள், அதே மாதிரி தான். நான் யாரோட ஃபீல்டு போடணும், B1ஓட ஃபீல்டு போடணும். பட் யாரோட ஏரியா போடணும், A2 போடணுமா A1 போடணும், இந்த ரீஜனெல்லாம் ஃபீல்டே இல்லை. அப்போ உள்ள என்க்ளோஸ் ரீஜன் வந்து சாலினாய்டு, உள்ளே இருக்க சாலினாய்டோட ரீஜன் தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், இப்போ இங்கே ஏரியா வந்து S1 போட்டிருக்கான்ப்பா, ஏன்னு போடல. ஏரியா வந்து என்ன போட்டிருக்கான், S1ன்னு போட்டிருக்கான். S1 ஓகே, cos theta. So what is the B value? B ஓட வேல்யூ என்ன இருக்கும், mu naught, number of turns எவ்வளோ, first coil N1 I1 by L. இப்போ length of the solenoid L, ரெண்டு பேருக்குமே L தான். What is the area of the first one, pi R1 square. So total number of turns எப்படி சொல்வீங்க, 5 So mu naught ஓகே, இது மாதிரி நம்மளுக்கு வருதா. இதில் வந்து நான் M கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர் mu naught N1 N2 divided by L pi R1 square. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எது மாதிரி இருக்குது, இந்த இப்போ கொஷின்ஸில் இது தான் கேட்குறான். நீங்கள் சிபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் போனீங்கன்னா
உங்களோட ஸ்டேட் போர்டு எக்ஸாம் இந்த இதுதான் டெரிவேஷன் தான் கேட்பான், 2 சாலினாய்டு. ஸோ இதில் வந்த ஃபார்முலாவும் இதில் வந்த ஃபார்முலாவும் சேமாக இருக்கா? இது வந்து அவுட் சைட் இட் இஸ் சரௌண்டட் பை அ காயில், இங்கே அவுட் சைட் இஸ் சரௌண்டட் பை அ சாலினாய்டு. ஓகே, அதுதான், எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரைட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்பா. ஸோ இது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன். ஸோ லாஸ்ட்டாக சில டேர்ம்ஸ் மட்டும் பார்க்கலாம், முடிய போது. we need to finish the class. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? anyone is having doubt? Abin Biju, thank you sir. Abin Biju, thank you Abin Biju. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் சொல்ல போகிற கேஸை வந்து நீங்கள் குயிக்காக வந்து நோட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ நான் சொல்கிற கேஸை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கவனிங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? ப்ரீவியஸாக நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஓகே, இதுமாதிரி 2 சாலினாய்ட் சீரீஸில் இருக்குது. ஓகே, இதை நான் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு ஒன் ஈக்குவலண்ட் ஒன். இந்த ஈக்குவலண்ட்டாக நான் மாற்றணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்றத பாருங்கள். L1 L2 இருக்கா, இதை நான் வந்து L ஈக்குவலண்ட்டாக மாற்ற போகிறேன். அப்படி மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்? L1 + L2ன்னு போடுவேனா? இப்படி நான் போடும்போது என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க, இது மாதிரி நான் போடும்போது என்ன இக்னோர் பண்ணுறேன்னா, இப்போ இது வழியாக ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ ஃபஸ்ட் காயிலில் கரண்ட் அனுப்புகிறேன்னு வைங்க, இந்த கரண்ட் என்னவாகும்? இந்த 2வது காயில் வழியாகவும் பாஸ் ஆகும். அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நான் இக்னோர் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் காயிலில் போகக்கூடிய கரண்ட் 2வது காயில் வழியாகவும் ஃப்ளோ ஆகும்போது ஒரு மியூச்சுவல் இண்டக்ஷன் நடக்கும். ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா, when we ignore மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸை இக்னோர் பண்ணோன்னா இந்த ஃபார்முலா வரும். இப்போ நான் மியூச்சுவல் இண்டக்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன்னா என்ன வரும்? எனக்கு மியூச்சுவல் இண்டக்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன்னா என்ன வரும்? L1 L2. இந்த தடவை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we include the mutual inductance ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா, L1 + L2, அதுக்கப்புறம் 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் இண்டக்ஷன் 2 times the M. எம்னா எனக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகே, இங்கே +2Mன்னு போட்டிருக்கேனா? இப்போ சம்டைம் சர்க்கியூட்டை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுத முடியும்பா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கரண்ட் 2 இதுக்கும் சேம் டைரக்ஷன் போகுதா? I. இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் இண்டக்ஷன், இப்போ கரண்ட்டு அனுப்பின கரண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதா? இப்படி போன கரண்ட் இப்படி போய் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இப்படி கொண்டு போகிறோம் வயரை. இந்த கேஸில் ஈக்குவலண்ட், ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். அப்போசிஷன், தட் இஸ் இண்டக்டன்ஸோட வேல்யூ மாறும்.
அதனால் இங்கே என்ன ஃபார்முலா வரும்னா -2m அப்படின்னு வரும். இங்கே நான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸை எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு கேஸ்லேயும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸை இக்னோர் பண்ணால் என்ன ஆகும்? இது ரெண்டுமே 0 ஆகிட்டு பழைய ஃபார்முலா வந்துடும். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 0னா எம்மோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறோம். புரியுதா இல்லையா? ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கேஸு parallel காம்பினேஷன். parallel என்ன படிச்சிருக்கோம்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கரெக்டாக இப்படி யூஸ் பண்ணுவோமா? ஆனால் என்ன சொல்கிறான், ஃபைனலாக என்ன ஃபார்முலா வரும்? L1 L2 டிவைடட் பை L1 ப்ளஸ் L2ன்னு வரும். இப்படி வருமா? இந்த ஃபார்முலாவில் நம்ம எதை இக்னோர் பண்ணுறோன்னா, இக்னோரிங் எம்மோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஆனால் எம்மோட வேல்யூ நான் இன்க்ளூட் பண்ணேன்னா இந்த கேஸில் ரெண்டு கேஸ் வரும். நான் டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுறேன். கரெக்டாக இந்த கேஸில் L ஈக்குவலண்ட்டோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். L equivalent will be equal to L1 L2 இப்படி வரும். ஓகே, ஃபார்முலா இப்படி வரும்பா. மேலேயும் -1 வரும், கீழேயும் ஒரு மைனஸ் வரும். இங்கே m², இங்கே கீழே வந்து 2m வரும். புரியுதா? இப்போ கவனிங்க, இதே இதை இப்படி க்ரியேட் பண்ணோன்னு வைங்க. L1 L2, அதாவது இப்படி போகக்கூடிய கரண்ட் என்ன ஆகுது? இதுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய கரண்ட் ரெண்டாக பிரியுது. இப்போ இங்கே லெஃப்ட் டு ரைட்டு போகுதா? அங்கே சாலினாய்டு வழியாக எப்படி போகுது? ரைட் டு லெஃப்ட் போகுது பாருங்கள். அதுதான் இங்கே நோட் பண்ணணும். ஃபைனலாக கரண்ட் வந்து I இப்படி வருது. ஸோ இந்த கேஸில் என்ன வரும்னா, இப்படி வரும், +2mன்னு வரும். புரியுதா இல்லையா? +2mன்னு வரும். இதோட டயக்ராம்ஸ் வந்து பொதுவாக புக்ஸில் இருக்காது. ஓகே, நீங்கள் தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குப்பா. இதுலேயே இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. ஃபினிஷ் பண்ணிடலாம், டோன்ட் வரி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படின்னு சொல்கிறான். கப்ளிங்னா என்னென்னா, ரெண்டுத்தையும் எப்படி ஒன்று சேர்த்துருக்கோம். ரெண்டு காயில் சேர்ந்தால் நம்மளுக்கு என்னது? மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து ரெண்டு காயிலை எவ்வளோ தூரம் க்ளோஸராக கொண்டு வந்திருக்கோம், எப்படி ஃபார் அப்பார்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்றத வச்சு நம்மளுக்கு ரெண்டு கேஸ் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ ரெண்டு டெஃபினிஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதை நான் எழுதுகிறேன். ஓகே, ஸோ என்ன இதுன்றதை பார்க்கலாம்.
இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் ஹெட்டிங் பேர். யா, இப்போ கவனிங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அதாவது நம்மக்கிட்ட 2 காயில் சேர்ந்தால் மியூச்சுவல் இண்டக்ஷனா. ஸோ இதில் காயில்ஸ் எவ்வளோ தூரம் வந்து நல்லா க்ளோஸராக இருக்குது அப்படின்றத பொறுத்து there is a quantity is going to be defined called as coefficient of coupling. எவ்வளோ தூரம் நல்லா ஒரு இதில் க்ரியேட் ஆகிற ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது வழியாக ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுமா, அது அந்த ரெண்டாவது காயிலில் எவ்வளோ தூரம் பாஸ் ஆகுதுன்ற அந்த கேரக்டரை வச்சு சொல்கிறது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். நான் அனுப்பின ஃப்ளக்ஸ் எல்லாமே அந்த ரெண்டாவது காயிலுக்கு போயிடுச்சா, இல்லை நான் அனுப்பின ஃப்ளக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு காயிலில் நான் அனுப்பின ஃப்ளக்ஸ் எல்லாமே செகண்ட் காயிலுக்கு போச்சா, இல்லை கம்மியாக போச்சா, இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சா, இல்லை ஃப்ளக்ஸே செகண்ட் காயில் வழியாக பாஸ் ஆகலையா அப்படின்றதெல்லாம் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கை வச்சு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கேபிட்டல் M டிவைடட் பை ரூட் ஆஃப் L1 இன்ட்டு L2 இந்த ரேஷியோவை தான் என்ன சொல்கிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். டைரக்ட் ஃபார்முலா இது வந்து டெஃபினேஷன் 1. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குன்னா இது ஒரு ஃபார்முலா ஆல்சோ டிஃபைன். இது டெஃபினேஷன் 2. இந்த K என்ன சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்க்டு இன் த ப்ரைமரி காயில். ப்ரைமரி காயில்னால் எதில் கரண்ட் போகலையோ அது செகண்டரி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் செகண்டரி காயில் டு காயில். ப்ரைமரி காயிலில் தான் என்னாகும், current is sent. primary coil தான் என்னாகும், current will be sent. புரியுதா, அதை நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள். primary coil only current will be sent. It's a very important point to note here. Okay, right. ஸோ கேவோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆகலாம். 0வாக இருந்துச்சுன்னா there is no coupling. நோ கப்ளிங்னா என்ன அர்த்தம், மியூச்சுவல் இண்டக்ஷனே இல்லை, ரெண்டு காயிலையும் ரொம்ப தூரம் வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஃபார் அப்பார்ட்டாக இருந்தால் தான் இது நடக்கும். கீழே காமிச்சிருக்கான் பாருங்கள், கே எப்போ 0 ஆகும், கே எப்போ 0 ஆகுது, ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய கரண்ட்டு செகண்டரி இருக்க ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது, தெரியுதா இந்த டயக்ராம். ஆனால் இந்த கேஸில் பாருங்கள், கே வந்து எப்போ ஈக்குவல் டு 1 இருக்குது, வென் தே ஆர் ஸ்ட்ராங்லி கப்புள்டு. ஒரு காயிலுக்குள்ளே இன்னொரு காயிலை வச்சுருக்கேன், தெரியுதா, ஒரு காயிலுக்குள்ளே இன்னொரு காயிலை வச்சுருக்கேன். இப்போ ரைட் ஆர் ராங், யா. ஸோ ரெண்டு காயிலும் ஸ்ட்ராங்லி கப்புள்டு, கே ஈக்குவல் டு 1னா ஸ்ட்ராங்லி கப்புள். நடுவில் ஒரு ஏர் கேப் இருந்துச்சுன்னா கேவோட வேல்யூ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும். ரொம்ப தள்ளி தள்ளி இந்த ஃபார் அப்பார்ட்டாக இருந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் வாட், கே வில் பி 0. ஸோ அதுதான் சொல்கிறான், லூஸ் கப்ளிங், மேக்ஸிமம் கப்ளிங், நோ கப்ளிங். நோ கப்ளிங்னா என்ன இருக்குது, வெரி ஃபாட். அதாவது கே வேல்யூ இஸ் அ நம்பர், கே இஸ் அ நம்பர், டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாமெட்ரி ஆஃப் த காயில்ஸ் அண்ட் த ரிலேட்டிவ் க்ளோஸ்னஸ். ஜாமெட்ரியும் டிபெண்ட் பண்ணும், ரிலேட்டிவ் க்ளோஸ்னஸையும் டிபெண்ட் பண்ணும். பேஸ்ட் ஆன் த ஜாமெட்ரி அண்ட் ரிலேட்டிவ் க்ளோஸ்னஸ், பக்கத்தில் இருக்கா தள்ளி இருக்குன்றதை பொறுத்து இந்த வேல்யூஸ் வரும் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, நம்ம லாஸ்ட்டாக இப்போ வந்து ஏசி ஜென்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ ஏசி ஜென்ரேட்டரை நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த லெக்சர்ஸ்லேயே நான் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னன்னா, இது வந்து என்கிட்ட ஒரு காயில் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஃபீல்டு வந்து உள்ளே பார்த்து போயிட்டுருக்கு, யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு நான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த காயிலை நல்லா கவனிங்க, இந்த காயிலை நான் இப்போ ரொட்டேட் பண்ணேன்னு வைங்க வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா, டோட்டலாக இதில் n டர்ன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா NBA காஸ் டீட்டா இருக்க இடத்துல என்ன வரும், டீட்டா இருக்க இடத்துல என்ன வரும், டீட்டா இருக்க இடத்துல நம்மளுக்கு ஒமேகா டி அப்படின்னு சொல்லி வரும், புரியுதா. ஸோ காஸ் ஒமேகா டின்னு வரும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டேன் ஃப்ளக்ஸில். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ளூட் பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், you will get n
sin omega t அப்படின்னு சொல்லி வரும். Okay, so this is the EMF induced. Okay, இதுதான் என்னது நம்மளோட E0 is equal to NBA omega. Okay, so இது வந்து flux. இதுமே ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸில் ரேட் அந்த காயிலுக்கும் காயிலுக்கும் இது ஒரு காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு ஆங்கிள் வந்து மேக் ஆகும். அதுதான் என்னது தீட்டா. அந்த தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் வாட் magnetic field and area vector. Okay, so the effective number of lines passing through the coil will vary when it rotates. Rotate ஆகும்போது the number of lines passing through it will change. Okay, இது நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, எக்ஸாக்டாக அங்கேயே நான் சொன்னேன் இதுதான் ஏசி ஜென்ரேட்டர்னு, அதே தான் இங்கேயும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த காயிலை ரொட்டேட் பண்ணால் தானே சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் நடக்கும். when coil rotates then phi b changes, flux changes, but this rotation this rotation is produced by a motor. Okay, but this rotation is given by a rotor or a motor, but this rotation இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா நல்லா கவனிங்க, ஒரு காயில் ரொட்டேட் ஆகுது, அப்படி ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகுது, தீட்டா வந்து ஒமேகா டி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்மளுக்கு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகுது. அந்த இஎம்எஃப்பில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்பிஏ ஒமேகா, வேர் என் இஸ் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த காயில். இப்போ என்னென்னா நான் என்ன சொல்கிறேன், அந்த ரொட்டேட் ஆனால் தானே உங்களுக்கு ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. அந்த ரொட்டேட் ஆகக்கூடிய வேலை யாரெல்லாம் பண்ணுவான்னா நிறைய விதத்தில் பண்ண முடியும். ஓகே, காயிலை ரொட்டேட் பண்ண, ஏன் நீங்கள் கூட ரொட்டேட் பண்ணலாம். அந்த காயிலை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட் பண்ணி விடுறீங்கன்னு வைங்க, அப்போ நீங்கள் தான் வந்து ரொட்டேஷனுக்கு யூ ஆர் த காஸ். கரெக்டாக இல்லையா? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் வீட்டிலலாம் வந்து சம்டைம் ஜென்ரேட்டர் ஓடுதா இல்லையா? ஜென்ரேட்டர் ஓடுதா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டு ஜென்ரேட்டர்லாம் ரன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீட்டில். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே ஜென்ரேட்டர் இருக்குது. அந்த ஜென்ரேட்டர் வந்து ரன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து இதுதான், ஏசி ஜென்ரேட்டர். இந்த ஃப்ளக்ஸ், இந்த காயிலை யாராவது ஒருத்தர் ரொட்டேட் பண்ணும். ஒன்று நீங்கள் போய் ரொட்டேட் பண்ணலாம். கேன் யூ டூ தட்? இப்போ ஃபேன் ரொட்டேட் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு மோட்டர் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த காயில் ரொட்டேட் ஆகிறதுக்கு பொதுவாக நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணோன்னா ஒரு மோட்டரை வச்சு ஓட விடுவோம். மோட்டரை ஓட விட்டோன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும், நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா இல்லையா? ரைட்டா? இப்போ இதை நிறையா விதத்தில் ரன் பண்ண வைக்க முடியும். இப்போ மேலேருந்து நான் இந்த தண்ணியை வந்து வச்சுக்கோங்க, மேலேருந்து ஒரு தண்ணி விடுறேன். அந்த தண்ணி வந்து இந்த காயில் மேலே பட்டு காயிலில் சுற்ற வைக்க முடியுமா? அதாவது நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, வாட்டர் ஃபால்ஸில் உயரத்துலேருந்து தண்ணி இந்த ஷாஃப்ட் மேலே விழும்போது, தட் இஸ் இந்த காயில் மேலே விழும்போது இது என்ன ஆகும்? இந்த காயில் ரொட்டேட் ஆகும். ஸோ நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சியும் இந்த காயிலை ரொட்டேட் பண்ண முடியும். ஒன்று ஃபிசிக்கலாக மோட்டரை யூஸ் பண்ணலாம். மோட்டரில் என்ன இருக்குன்னா, மோட்டரில் there is a presence of something called rotor shaft. ராடு மாதிரி இருக்கும்பா. மோட்டர் சுற்றும் போது ஒரு ராடு சுற்றும், பார்த்துருக்கீங்களா? மோட்டர் சுற்றும் போது இதுமாதிரி ஒரு ராட் வந்து இது லைக் திஸ், த ராட் வில் ரொட்டேட். இந்த ராடோட இந்த காயில் அட்டாச் பண்ணிட்டேன்னா காயிலும் சுற்றும், இந்த ரோட்டரும் சுற்றும். அதாவது when the coil rotates then phi b changes. கரெக்டாக இல்லையா? but this rotation is caused by motor. பொதுவாக மோட்டர் இருக்குல்ல, மோட்டரை ஓட விட்டிங்கன்னா அதோட சேர்த்து இந்த காயிலையும் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ மோட்டரோட but this rotation is caused by a motor using a rotor shaft.
ரோட்டர் ஷாஃப்ட்னா இல்லை அந்த ராடை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த மோட்டர் சுற்றும்போது ஒரு ராடு மாதிரி வெளில நீட்டிகிட்டே சுற்றும், அதோட இந்த காயில் அட்டாச் பண்ணிட்டா காயிலும் சேர்ந்து சுற்றும், ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிடும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிடும். புரியுதா இல்லையா? இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகிடுச்சுனாலே என்னது, கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம்ல. I is equal to E/R, இன்டியூஸ்டு கரண்ட். படிச்சிருக்கோமா இல்லையா? ஸோ நான் இதை படிக்கிறேன், கவனிங்க. The phenomena of electromagnetic induction has been technologically exploited in many ways. Okay, exploited na, it is used. An exceptionally important application is the generation of alternating current. இப்போ நல்லா கவனிங்க, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? E is equal to what? E0 sin omega t. E is equal to E0 sin omega t. அந்த E0 ஓட வேல்யூ தான் இது, கரெக்டாக? ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ஏசி சோர்ஸ் மாதிரி இருக்குது, அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசின்னு சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் அதை படிப்போம். ஸோ த மாடர்ன் ஏசி ஜென்ரேட்டர் வித் அ டிப்பிக்கல் அவுட்புட் கெப்பாசிட்டி ஆஃப் எவ்வளோ மெகாவோல்ட், ரொம்ப பெரிய மெகாவோல்ட் சொல்லியிருக்கான்ல, 100 மெகாவோல்ட், இல்லை ஹைலி எவால்வ்டு மிஷின். ஓகே, ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ். ஸோ 100 மெகாவாட் அளவுக்கு உங்களால் இப்போ லேட்டஸ்ட் மாடர்ன் ஜென்ரேட்டர் ஏசி ஜென்ரேட்டரால் முடியும். ஓகே, ஸோ ஏசி ஜென்ரேட்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த சைடு நார்த் போல், இந்த சைடு சவுத் போல். ஸோ நார்த் போல் டு சவுத் போல் என்ன க்ரியேட் ஆகிருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்கும். அண்ட் இட் இஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இட்ஸ் அ யூனிஃபார்ம் ஃபீல்டு. இந்த காயிலை ரொட்டேட் பண்ண வைக்க போகிறோம். தெரியுதா உங்களுக்கு அந்த காயில்? தெர் இஸ் அ காயில். இந்த காயிலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு டெர்மினல், இங்கே ஒரு டெர்மினல் அட்டாச் ஆகிருக்கும். புரியுதா? காயிலில் இந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், இந்த இதில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இங்கே அட்டாச் இருக்காது, நேராக இங்கே வந்து அட்டாச் இருக்கும். ஸோ இது வழியாக அவுட்புட் எடுத்துருவான். தோற்கில் இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டு அவுட்புட் எடுத்துருவான். புரியுதா இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த காயிலை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இங்கேருந்து ஆரம்பிக்குது. you're able to see it starts from A, இப்படி போய் இப்படி வந்து இந்த இடத்துல முடிஞ்சிடும். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்க போகிறது யார்? ஒரு ஷாஃப்ட். நான் சொன்னேன்ல, ஒன்று மோட்டரை வச்சு பண்ணலாம், இல்லை நீங்களாக உள்ளே போய் கையை வச்சு சுற்றலாம். பட் அது ரொம்ப டிஃபிகல்ட், அதனால் நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு இல்லை நேச்சுரலாக மேலேருந்து தண்ணி விழ வச்சிங்கன்னா இது ரொட்டேட் பண்ண வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கான், ஒரு ரெசிஸ்டரோட பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கானா. ஸோ தேர்பை இங்கேருந்து என்ன ஆகிடும், அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துட முடியும். ஓகே, ஸோ யூ கேன் டேக் த அவுட்புட் ஃப்ரம் இயர். கரண்ட்டு இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா இல்லையா? லைக் திஸ் யூ கேன் ஃபார்ம் அ க்ளோஸ் லூப், கரண்ட் வில் ஃப்ளோ. பட் ஒரே ஒரு டாஸ்க் என்னென்னா, இங்கே யார் அதை ரொட்டேட் பண்ண வைக்க போகிறது, அதுதான். ஓகே, சரி. இப்போ நம்மளுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அந்த டேர்ம்ஸை தான் இங்கே கொடுத்துருக்கான். இதில் வந்து என்னென்னா, இந்த ஏபி இருக்க இடத்துல தேர் வில் பி சம்திங் கால்ட் ஸ்ப்ளிட் ரிங்ஸ், ப்ரஷஸ், இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பான். அவனே எழுதியிருக்கான் பாருங்கள். இது ரெண்டுத்துக்கு பேர் என்ன தான், ஸ்ப்ளிட் ரிங்ஸ்ன்னு போட்டிருக்கான். இதுக்கு பேர் என்னது, கார்பன் ப்ரஷஸ். ஓகே, இந்த ராடு சுற்றிக்கிட்டு இந்த கிளியராக இந்த மிஸ்டேக் இல்லாமல் இந்த ஆர்மேச்சர், இந்த காயிலுக்கு பேர் வந்து ஆர்மேச்சர்ப்பா, மறந்துடாதீங்க. பேர் வந்து இந்த காயில் இருக்குல்ல, நம்மளோட காயிலுக்கு இன்னொரு பேர் என்னது, ஆர்மேச்சர். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்மேச்சரை காயில் ரொட்டேட் பண்ணுறது இல்லை ஆர்மேச்சர் ரொட்டேட் பண்ணுறது யார் பண்ணுவா? பை சம் அதர் எக்ஸ்டர்னல் மீன்ஸ் we will do that. சரி, நான் இப்போ டிரைவ் பண்ண ஃபார்முலாஸ்லாம் இங்கே எழுதியிருக்கான், தெரியுதா? ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு E is equal to E0. E0ன்றது என்னது, NBA ஒமேகா. சரி, இப்போ என்னென்னா நல்லா கவனிங்க. இந்த காயில் ரொட்டேட் ஆகும்போது ஃப்ளக்ஸு மாறும்ல, அதை வச்சு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ இங்கே வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேஷன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த காயில் அந்த டயக்ராமை வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து இந்த டயக்ராமை ப்ராப்பராக எழுதணும், மிஸ்டேக் இல்லாமல். ரொட்டேட் ஆகக்கூடிய இந்த டயக்ராமை. ஓகே, தெரியுதா?
ரொட்டேட் ஆக ஆக நம்மளுக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து பிளாட் பண்ணியிருக்கான். அதாவது பேசிக்காக இந்த ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணியிருக்கான்ப்பா. என்ன ஃபங்க்ஷன் இது? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் சைன் ஒமேகா டி. இது பேர், இந்த சிம்பிளுக்கு பேர் என்னது? ஈன்னு படிக்காதீங்க, இது ஈ கிடையாது. இதுக்கு பேர் வந்து எப்சிலான் பேர். ஓகே சரி, இதை காயில் ரொட்டேட் ஆகிறத டயக்ராமோட ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 கொடுத்துருக்கான். எல்லாம் ஒன்று தான், உங்களுக்கு படித்தா புரிஞ்சிடும். இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள், இன் கமர்ஷியல் ஜென்ரேட்டர்ஸ். கமர்ஷியல்னால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ கடையில் போய் வாங்கினீங்கன்னா அதான் கமர்ஷியல். ஸோ கமர்ஷியல் ஜென்ரேட்டர்ஸ், த மெக்கானிக்கல் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் ரொட்டேஷன் ஆஃப் த ஆர்மேச்சர் இஸ் ப்ரொவைடட் பை வாட்? வாட்டர் ஃபாலிங் ஃப்ரம் ஹைட். ஒரு வாட்டர் ஃபால்ஸ்லலாம் கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீர்வீழ்ச்சிலலாம். அதெல்லாம் எப்படின்னா, இந்த ஆர்மேச்சர், அந்த ஆர்மேச்சர் இஸ் நத்திங் பட் த காயில். அந்த காயிலை ரொட்டேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலே இருக்க தண்ணி இருக்குல்ல, மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி வில் கன்வெர்டட் இன்டூ, அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டூ கைனடிக் எனர்ஜி. ஸோ அதை யூஸ் பண்ணிப்பான், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேம்ஸில் இது மெயினாக யூஸ் பண்ணுவான். ஹைட்ரோ எலக்ட்ரிக், ஹைட்ரோனா தண்ணி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ். ஆல்டர்னேட்டிவ்லி த வாட்டர் இஸ் ஹீட்டட் டு அ ஸ்ட்ரீம். இது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில். நியூக்ளியர் பவர் பிளான்ட் சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம், யூடியூப்பில் நம்ம சேனலில் கூட போட்டிருக்கோம்ல. அதில் வந்து அந்த நியூக்ளியஸை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, விச் இஸ் அ ஹீட் எனர்ஜி. இந்த ஹீட் எனர்ஜியை வச்சு என்ன பண்ணுவான்னா, அந்த டர்பைன் தட் இஸ் ஆர்மேச்சரை ரொட்டேட் பண்ணுவான். அது எப்படின்றது உள்ளே நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரொடியூஸ் ஆன ஹீட்டை வந்து ஆர்மேச்சரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக கொண்டு வருவான். ஓகே, அதை நீங்கள் சிம்பிள் தான், அதை படித்து பாருங்கள். அந்த ஹீட்டை வச்சு வாட்டரை வேப்பரைஸ் பண்ணுவாங்க. வாட்டர் வேப்பரைஸ் பண்ணோன்னா அந்த வேப்பர் மூலிமா வச்சு they will try to steam வச்சு they will try to make rotation. So water is heated to produce steam using a coal or other sources. கோல் இருக்குல்ல, நிலக்கரி, அதை ஹீட் பண்ணியும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வாட்டரை ஹீட் பண்ணி, water is heated to produce steam using coal or other sources. The steam at high pressure produces rotation of what? ஆர்மேச்சர். ஸ்டீம்னா என்னது? நீராவி. இந்த வேப்பரை வச்சு என்ன பண்ண முடியும், ஹை ப்ரெஷரில் உங்களால் அந்த ஆர்மேச்சரை ரொட்டேட் பண்ண முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் கோல், நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம், நியூக்ளியர் ஃபியூவல். we get nuclear power generators. Modern day generators produce electric power as high as 500 megawatt. பட் மாடர்ன் டெக்னாலஜியில் ஏசி ஜென்ரேட்டர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, 100 megawatt. நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சு வர்றது 500. ஒன் கேன் லைட் அப், ஒரு நியூக்ளியர் ஜென்ரேட்டர் கேன் லைட் அப் how much? 5 million 100 watt bulbs. In most generators the coils are held stationary. It is a electromagnet which are rotated. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே காயில் ரொட்டேட் ஆகுது, மேக்னெட்டே ரொட்டேட் பண்ண வச்சிட்டிங்கன்னா இது நார்த் போல் சவுத் போல்னா, நார்த் போல் சவுத் போல் ரொட்டேட் பண்ண வச்சாலும் ஃப்ளக்ஸ் மாறும்ல த்ரூ த காயில். அப்படியும் சில டைம் நடக்கும்னு சொல்கிறான். இன் மோஸ்ட் ஆஃப் த ஜென்ரேட்டர்ஸ் காயில் அப்படியே தான் இருக்குமா, எது நகர வச்சுருவான். எலக்ட்ரோமேக்னெட்ஸ்னால் அந்த நார்த் அண்ட் சவுத் போல் விச் ஆர் ரொட்டேட்டட். The frequency of rotation is 50 Hz in India. In certain country it is 60 Hz. ஏன்னா நம்ம எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும், நம்ம எவ்வளோ ரொட்டேஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இஎம்எஃப் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ரொட்டேஷன் இங்கே பண்ணுறேன்ல, ரொட்டேஷன் நான் இங்கே எவ்வளோ பண்ணுறேன், எவ்வளோ ஒமேகாவில் ரொட்டேட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இஃப் ஐ ரொட்டேட் வித் ஒமேகா, இங்கே நான் எவ்வளோ ஒமேகாவோட ரொட்டேட் பண்ணுறேன்ப்பா, 2 pi by capital T. இந்த அளவுக்கு தான். நான் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ரொட்டேட் பண்ணுறேனோ அவ்வளோ ஃப்ரீக்வன்சிக்கு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் 50 ஹர்ட்ஸில் ரொட்டேட் பண்ணுவாங்களாம், யூஎஸில் 60 ஹர்ட்ஸில் அவுட்புட் வரும். இப்போ புரியுதா? ஸோ ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த டிஸ்கஷன். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்பா. நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு ஏசி ஜென்ரேட்டர்ஸ். அண்டில் தென் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை பை.